குழுவின் சார்பாக நம்முடைய அன்பான பணிவான இனிய வணக்கங்களை சுவாமியின் பொற்பாதங்களில் சமர்ப்பி இங்கு குழுமியிருக்கும் பெரியோர்களே, சகோதர சகோதரி, சாமி ஒரு அழகான கதை ஒரு ரெகுலரா சொல்றாரு. சாமி ரெகுலரா ஒரு கதை ஒண்ணு சொல்றாரு. சாமியுடைய சொற்பொழிவுகள் கேட்டிருந்தீங்கன்னா ஒரு கதை ரெகுலரா சொல்லுவார். என்ன கதை அப்படின்னா, ஒரு மன்னரோட சபையில பொம்மை செய்யற ஆளு வந்து ஒரு 3 பொம்மைய, மனித பொம்மைய அந்த மன்னர்கிட்ட காமிக்கிறதுக்கு வருவார். மன்னா, இந்த 3 பொம்மையும் உங்களுக்கு பரிசா தான் கொடுக்க வரேன், ஆனா இதுல எந்த பொம்மை பிடிச்சிருக்கணும் நீங்க எடுத்துக்கலாம் அப்படின்னு மன்னர்கிட்ட பரிசா கொடுக்க வருவார். உடனே அந்த மன்னர் வந்து அமைச்சர்கிட்ட, நம்ம சாதாரணமா கேட்கக்கூடிய விஷயம் தான், உடனே அமைச்சர்கிட்ட சொல்லி இதுல எது நல்ல பொம்மைன்னு பாருங்க அப்படின்னு சொல்லுவார். உடனே அந்த அமைச்சர் என்ன பண்ணுவார் அப்படின்னா, அங்கிருந்து ஒரு நூல் எடுத்துட்டு வருவார். நூல் எடுத்தது வந்து சாமி சொல்லக்கூடிய கதை தான். நூல் எடுத்துட்டு வந்து ஒரு காதுல விடுவார். வலது காலில் விடுத்தோடனே அந்த நூல் பார்த்தீங்க அப்படின்னா நேரா இடது கால் வழியா ஃபர்ஸ்ட் பொம்மையில வந்துடும். 2வது பொம்மையிலையும் ஒரு வலது காலில் காதுல விடுவார், அதுலயும் இடது கால் வழியா வந்துடும் அந்த நூல். 3வது பொம்மையிலையும் வலது காது வழியா விடுவார், அது திருப்பியும் வெளியில வராது, அது உள்ளாரையே நின்னுக்கும். உடனே அந்த அமைச்சர் சொல்லுவார், இதுதான் சிறந்த பொம்மை. ஏன் அப்படி சொல்றீங்க அப்படின்னு. கேட்டத ஒரு காதுல கேட்டு இன்னொரு காதுல அது விட்டுறாது, கேட்டத மனசுல உள்வாங்கி அங்கேயே தங்கி கொள்ளும், அதனால இதுதான் சிறந்த பொம்மை அப்படின்னு சொல்லிட்டு அந்த அமைச்சர் சொல்வார். மன்னரும் பாராட்டி அந்த பொம்மையை எடுத்துக்கிட்டு அந்த பொம்மை செய்யற அவருக்கு வந்து பரிசு கொடுத்து அனுப்பிச்சு விட்டுருவார். இந்த அற்புதமான விழால 50 ஆண்டுகள் பொன் விழாவா கொண்டாடக்கூடிய இந்த யாழ் சமிதியில கிட்டத்தட்ட 2 முறை உங்க கூட உரையாடுறதுக்கான வாய்ப்பு கிடைச்சிச்சு. ஆனா என்னெல்லாம் ஞாபகம் இருக்குதோ இல்லையோ, எனக்கு உங்களுடைய மத்திய சபை தலைவர் ஞாபகப்படுத்துற மாதிரி அல்வா தான் நிறைய பேருக்கு ஞாபகம் இருக்கு. மித்ததெல்லாம் இந்த காதுல வரல அப்படின்ற ஒரு நம்பிக்கையோட தான் நான் பேசுறேன். அல்வா மட்டும் உள்ளார போயிடுச்சு, மித்ததெல்லாம் இந்த காது வழியா வரல அப்படின்ற நம்பிக்கையோட தான் பேசுறேன். நேற்றுக்கு சாயங்காலம் நம்ம இதே மாதிரி உரையாடும் போது சாமியோடைய நிறைய லீலைகள்லாம் நம்ம பார்த்தோம். அன்பான சுவாமி, நமக்கு எப்பயுமே வந்து கூடையே இருக்கிற சாமி, நம்ம எது கேட்டாலும் கொடுக்கிற சாமி. ஆனா சாமி கிட்ட என்னைக்குமே வாழ்க்கை அதே மாதிரி இனிதாவே இருக்கக்கூடும் அப்படின்றது கிடையாது. நான் நேற்றுக்கு உங்ககிட்ட ஒரு வாக்கியம் பகிர்ந்திருக்கேன். சுவாமி சொன்னது வாக்கியம் தான், நீங்க எதற்கு பிரார்த்தனை பண்றீங்க அப்படின்னா, உங்க பிரார்த்தனை என்று வாழ்க்கையில ஏற்றத்தாழ்வுகளை சம மனநிலையோட பார்க்க உங்களுக்கு உதவும், அதுக்காக தான் பிரார்த்தனை பண்றோம் அப்படின்னு சுவாமி சொன்ன வாக்கியத்தை உங்ககிட்ட பகிர்ந்திருக்கோம். கிட்டத்தட்ட 50கள்ல சாமி பாத்தீங்கன்னா இப்போ இருக்கிற மாதிரி, ஏன்னா இது வந்து 50 ஆண்டுகள் அப்படின்னா கிட்டத்தட்ட 67ல இந்த சமிதி இங்க திறந்திருக்கு. 67, 68ல சுவாமியோடைய லெட்டர் ஒண்ணு போட்டு அதுக்கப்புறம் கஸ்தூரி அவர்கள் வந்து எழுதி இவங்கெல்லாம் கொடுத்துருக்காங்க. அப்போ அந்த காலத்திலேயே யாரோ ஒருத்தங்க இங்க சுவாமியை பத்தி கேள்விப்பட்டிருக்காங்க. அது மட்டும் இல்ல, பிரயத்தனப்பட்டு இங்க இருந்து கஷ்டப்பட்டு அங்க போய் சுவாமியை பார்த்துட்டு வந்திருக்கிறாங்க. யாரோ ஒருத்தங்க அந்த உருவத்தை பார்த்து இவருதான் அவதார் அப்படின்றத நம்பி இருக்காங்க.
ஏன்னா இப்ப இருக்கிற சுவாமியை நீங்க இந்த உருவத்துல பார்க்கும்போது நம்புறது ரொம்ப சுலபமா இருக்கு. ஏன்னா நம்ம எல்லாருக்குமே வந்து நமக்கு வந்து எல்லாம் ஒரு ஞானி அப்படின்னா அதுக்கு நம்ம ஒரு மனசுல ஒரு பிம்பம் வச்சிருக்கோம், ஒரு வரைபடம் வச்சிருக்கோம். அதுக்கு ரொம்ப நிகரா இல்லைனாலும் சாமி வந்து அவருக்கே ஒரு அவருக்கே ஒரு உருவத்தோட அங்க இருக்கிற பார்த்தா ஒரு பெரியவர் நமக்கு இருக்கிற மாதிரி அவர் ஒரு காவி அஞ்சு போட்டிருக்காரு. எல்லாமே இந்த மாதிரி இருக்கிற சாமியை நமக்கு வந்து பிடிக்கிறது ரொம்ப சுலபம். ஆனா 50 காலம் வருது இல்ல, சாமி 30 வயசு. நீங்க இப்ப பாக்குற மாதிரி இன்னும் சாமிக்கு அந்த முழு முடி வந்திருக்காரு. அவருக்கு வந்து ஒரு பார்ட்டிஷன் வச்சு சாமி அழகா சீவி இருப்பார், ஸ்டைலா தான் சாமி சீவி இருப்பார். சாமி வந்து ஒரு முழு அங்கி அப்பதான் போட ஆரம்பிச்சார். முழு அங்கி வந்து சில்க்ல முழு அங்கி போடுவார். ஒரு ரொம்ப விடன்னு இருக்கக்கூடிய ஒரு உடல் வாக்கு தான் சாமிக்கு இருந்துச்சு. இவங்கதான் அவதார் அப்படின்னு யாராவது சொன்னா நம்ம அவங்க போய் நம்பி இருக்கணும் அப்படின்னா அற்புதங்கள் செஞ்சிருக்கலாம். இருந்தாலும் நம்ம வாழ்க்கையை ஒப்படைக்கணும் அப்படின்னா அது எவ்வளவு பெரிய ஒரு அருள் அன்னைக்கு அவங்களுக்கு இருந்திருக்கு. அவங்க சைடுல அவ்வளவு ஒரு பிரயத்தனம் இருந்திருக்கு, அவ்வளவு நம்பிக்கை வச்சிருந்திருக்கிறாங்க. அப்படிப்பட்ட பெரியவர்கள் எல்லாம் வழிகாட்டி இந்த சமிதி இன்னைக்கு 50 ஆண்டுகளுக்கு இங்க வந்திருக்கும். அது மட்டும் கிடையாது, கடந்த 20 ஆண்டுகளுக்கு மேலாக இங்க நம்ம நிறைய நெருக்கடிகளை சந்திச்சிருந்த மாவட்டம், இடம், பகுதி இருக்கு. எங்களுக்கெல்லாம் வெறும் ஒரு செய்தி ஊடகங்கள் வழியா வந்த செய்திகள் மட்டும்தான். ஆனா உங்களுக்கு அது வாழ்க்கையா இருந்திருக்கு. இந்த வாழ்க்கை நீங்க பட்டிருந்த இந்த நெருக்கடி இது சாதாரணமா இந்த மகாபாரதம் போரெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் கிருஷ்ணர் வந்து பாண்டவர்களை போய் சந்திக்கிறார். போய் பாண்டவர்களை சந்திக்கும் போது ஒவ்வொருத்தர்கிட்டயா கேட்கிறார், உனக்கு என்ன வேணும் என்ன வேணும்னு கேட்கறேன். கடைசியா குந்தி அவங்க கிட்ட அவங்க கிட்ட போய் குந்தி தாய் கிட்ட போயிட்டு, அம்மா நீங்க நினைச்ச மாதிரி எல்லாருமே இப்ப சுபமா முடிஞ்சிருச்சு, இப்போ உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னு குந்தி கிட்ட கேட்கிறாரு கிருஷ்ணர். குந்தி என்ன பதில் சொல்றாங்க தெரியுமா? கிருஷ்ணா எனக்கு கஷ்டத்தை கொடு, கிருஷ்ணா எனக்கு கஷ்டத்தை கொடு அப்படின்னு குந்தி வேண்டுறாங்க. அம்மா என்ன நீ அதிசயமா இப்படி வேண்டுறீங்க, என்ன வேணுமோ சொல்லுங்க நான் தரேன் அப்படின்னு. உடனே அவங்க குந்தி பதில் சொல்றாங்க, கிருஷ்ணா நான் ரொம்ப சுகமா இருந்துட்டேன் அப்படின்னா உன்னை நான் மறந்துடுறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்கு. எனக்கு அதனால ஏதாவது ஒரு இடர்பாடுகள் இருந்துகிட்டே இருந்தாதான் நான் உன்னை நினைச்சுக்கிட்டே இருக்க முடியும் அப்படின்னு. இங்க நம்ம இருந்திருக்கோம், பெரிய இடர்பாடுகளோட இருந்திருக்கோம். ஒரு வகையில நம்ம எல்லாம் பாக்கியவான். ஏன்னா சாமி கிட்ட போறது, சாமி கிட்ட என்னைக்கெல்லாம் நம்ம இடர்பாடுகளோட சாமி கிட்ட இருக்கிறோம், அந்த நேரத்துல சாமியை நினைக்கிறோமோ அப்போ சாமிக்கு நம்ம ரொம்ப நெருக்கமா நம்ம கூட இருக்கிற. உங்ககிட்ட ஒரு உதாரணம் சொல்றேன். 50கள் 60கள் ஏன்னா கொஞ்சம் பழசுல போறோம் அப்படின்னா, இப்போ நீங்க இங்க இருந்து புட்டபர்த்திக்கு போறீங்கன்னா நீங்க உடனே பிளைட்லயோ இல்ல எது போயிட்டு அங்க இறங்கிட்டு வசதியா போறீங்க, அங்க ஒரு ரூம் எல்லாம் கிடைக்கும். அந்த காலத்துல அப்படி கிடையாது. புட்டபர்த்திக்கு போகணும் அப்படின்னாலே அது ஒரு பெரிய ஒரு ரயில் பயணம் உங்களுக்கு இருக்கு, ரொம்ப கஷ்டமான ரயில் பயணம். அது பெணுகுண்டான்ற ஒரு இடத்துல இறங்கணும், அங்கிருந்து நீங்க வந்து பஸ் பிடிச்சி புக்கப்பட்டினம்னு ஒரு இடத்துக்கு போகணும், அங்கிருந்து திருப்பி மாட்டு வண்டி பிடிச்சி சித்ராவதி தண்ணி இருக்கும் போது அதுல கிராஸ் பண்ணி அதை வந்து கலந்து கூலி எல்லாம் வச்சு நீங்க அதெல்லாம் மாட்டு வண்டியில தான் கடந்து சாமி கிட்ட போகணும். இப்ப இருக்கிற மாதிரி வசதியான புட்டபர்த்தி இல்லை. ஆனா அந்த காலத்திலேயே மக்கள் இருந்திருக்கிறாங்க. மக்கள்லாம் சாமியை போய் பார்த்து சாமி கிட்ட இருந்திருக்காங்க. அப்போ சாமி அடிக்கடி, ஆனா அவ்வளவு நெருக்கமா இருக்கிற சாமி எப்படி தெரியுமா? இப்போ இருக்கிற புட்டபர்த்தியில பிரசாந்த் நிலையம் பார்க்கக்கூடிய மந்திர் வந்து வந்தது 1950ல தான். ஆனா அதற்கு முன்னாடி சாமி இப்ப அங்க புட்டபர்த்தி போனீங்கன்னா நீங்க சுத்தி இருக்கிற இடத்தெல்லாம் சாமி இடத்தெல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு கல்யாண மண்டபம்னு இன்னைக்கு சொல்லுவாங்க. அதுதான் சாமி ஆதியில இருந்தக்கூடிய வீடு இருந்த இடம். எல்லாருமே வந்து அங்கதான் இருப்பாங்க. அது பேரு பாத்த மந்திர் அப்படின்னு. இட்ஸ் அன் ஓல்டு மந்திர். பாத்த மந்திர், ஓல்டு மந்திர், பழைய மந்திர். ஏன்னா அது ஒரு கல்யாண மண்டபம், ஒரு பெரிய கூடம், இந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு கூடம். அதுல வந்து ஒரு இடத்துல வந்து ஸ்கிரீன் போட்டு வச்சிருப்பாங்க, அது பின்னாடி தான் சாமி இருப்பாரு. சாமிக்கு ஒரு சின்ன கட்டில் இருக்கும், சாமிக்கு ஒரு காட்டு இருக்கும், அதுல சாமி படுத்திருப்பாரு, அவ்வளவுதான். மித்த அதுக்கு ஒரு சின்ன ஸ்கிரீன் போட்டு மறைச்சிருவாங்க. மித்தவங்க எல்லாம் அவங்களுடைய சாமான் எல்லாம் வச்சுட்டு இங்கேயே சமையல். ஏன்னா அப்பெல்லாம் வந்து உங்களுக்கு இப்ப இருக்கிற மாதிரி கேன்டீன்லாம் ஒண்ணும் கிடையாது. நம்மளே பாத்திரம் பண்ணலாம் எடுத்துட்டு போகணும், நம்மளே சமைக்கணும், நம்மளே சாப்பிடணும். திடீர்னு ஒரு நாள் வந்து 11 மணிக்கு எல்லாரும் வரிசையா படுத்திருக்கிறாங்க, குடும்பமா படுத்திருக்காங்க. அவங்களுடைய பெட்டி படுக்கையெல்லாம் அங்க ஓரமா வச்சிருக்காங்க. அவங்களுடைய கிச்சன் மாதிரி சின்னதா அடுப்பு மண்ணெண்ண அடுப்பு வச்சிருக்காங்க. எல்லாரும் அதே மாதிரி படுத்து தூங்கிட்டு இருக்காங்க. ஒரு 11:30 மணி போல சுவாமி வந்து ஒரு டிவோட்டியோட ஒரு அம்மாவை அவங்க எழுப்புறாரு. 11:30 மணி போல எழுப்பி அந்த அம்மா கிட்ட கேட்கிறாரு, எனக்கு கொஞ்சம் பசிக்குது, என்ன மாவு இருக்கா அப்படின்னு கேட்க. மாவு இருக்கு, எனக்கு கொஞ்சம் தோசை வார்த்தை கொடுக்க முடியுமா அப்படின்னு சாமி கேட்க. எத்தனை மணிக்கு? 11:30 மணிக்கு. எல்லாரும் படுத்துட்டு இருக்காங்க.
என்ன சாமி நீங்க திடீர்னு இப்படி வந்து கேட்டீங்கன்னா நான் பாட்டுக்கு போய் எடுத்து வந்தேன்னா எல்லாரும் எதிர்ச்சிருவாங்களே, எல்லாருக்கும் வேற டிஸ்டர்பன்ஸா இருக்கும். நீங்க திடீர்னு வந்து எங்க கூட இப்படி பேசிட்டு இருக்கீங்கன்னு வேற எல்லாருக்கும் ஏதாவது தோணும். நீங்க என்ன இப்படி பண்றீங்க? இல்ல நீ பரவாயில்ல, எனக்கு பசிக்குது, அதனால தோசை பார்த்துக்கூட. இல்ல சாமி, இப்ப நான் தோசையை ஊத்தி நான் அதுல ஆயில்லாம் ஊத்துறேன்னா அது உஷ்ணுன்னு ஒரு சவுண்ட் வேற கொடுக்குமே சாமி, எல்லாரும் முடிச்சிருவாங்க, என்ன நடக்கும்? இல்ல பரவாயில்ல, நீ தோசை பார்த்துக்கூட அப்படின்ற. உடனே சாமி சொன்னதுனால அவங்க அடுப்பு பத்த வச்சு அடுப்பு சவுண்டே வரல. உடனே அவங்களுக்கு தோசைக்கல்ல மேல வைக்கிறாங்க, மாவு எடுத்து ஊத்துறாங்க, ஆயில் எடுத்து எண்ணெய் எடுத்து ஊத்துறாங்க, தோசை. ஆனா தோசை வந்து ஆக்சுவலா தோசை காயுது, அது வந்து நடக்குது. பட் ஆனா அதுல உஷ்ன்ற சவுண்டே எதுவுமே வரல, எல்லாம் அமைதியா இருக்கு. சாதாரணமா இப்படி கூட நமக்கு ஒரு, ஏன்னா இது மாதிரி நம்ம ஒவ்வொரு நிகழ்வுலையும் நம்ம சாமி அனுபவிச்சுட்டு இருக்காங்க. ஏன்னா கஷ்டமான வாழ்க்கை. அப்ப வந்து சாமி வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, இப்ப இருக்கிற மாதிரி அப்படியே ஒரு பெருசா நல்ல சேர்ல இல்லாம அவங்க பெட்டிங்ல அவங்களுடைய பெரிய ஒரு நீங்க எல்லாம் பாத்தீங்கன்னா அயன் பாக்ஸ் தான் முன்னாடி எல்லாம் எடுத்துட்டு போவாங்க, ஸ்டீல் பாக்ஸ் எடுத்துட்டு போவாங்க. ஸ்டீல் பாக்ஸ்ல மேல ஒரு சின்ன அவங்களுடைய பெட்ஷீட்டை போட்டா சாமி வந்து அங்க உட்காந்துக்குவார், எங்க வீட்டுக்கு வந்த மாதிரி. சோ சாமி வந்து திடீர்னு பாத்தீங்கன்னா காலம்பரை 8 மணிக்கு எழுந்திரிச்சோன்னா சாமிக்கு வேற வேலை அப்ப இல்ல, பிசிக்கலா உடல் ரீதியா. ஏன்னா அந்த சாமிக்கு இந்த உடல் வச்சிருக்காருன்னா இந்த இடம் அதுக்கான இதுலதான் வாழணும். சோ அப்ப வந்து இந்த மாதிரி ஒருத்தர் பெட்ல வந்து இப்படி உட்கார்ந்து இருக்கிறாரு அப்படின்னா, சாமி நீங்க கிளம்பி போங்க சாமி, ஏன்னா எல்லாருக்கும் நேர சித்ராவதியில மட்டும்தான் போய் தண்ணி எடுத்துட்டு வரணும். தண்ணி எடுத்து வந்து அவங்களோட பாத்திரத்தை விளக்கணும், அவங்க குளிக்கணும், அவங்களுடைய துணியெல்லாம் துவைக்கணும், எல்லா வேலையும் பண்ணணும். ஆனா சாமி அவங்களுக்கு டைமே கொடுக்க மாட்டேன். இப்படி நெருக்கமா இருந்த காலகட்டம். ஏன் அப்படின்னு சொல்றேன் அப்படின்னா, பெரும் இடர்பாடுகளோட வாழ்ந்த ஒரு காலகட்டம். ஆனா சாமி மனதளவுலையும் உடல் அளவுலையும் ரொம்ப நெருக்கமா இருந்த காலகட்டம். நம்ம எல்லாருமே இங்க ஏதாவது ஒரு இடர்பாடுகள்ல இருந்திருக்கோம். அதெல்லாம் கடந்து இன்னைக்கு ஒரு அமைதியில வந்திருந்தாலும் நம்ம எல்லாருக்கும் நெருக்கமா இருக்கக்கூடிய ஒரு விஷயம். ஆனா இதே சுவாமி என்னென்னலாம் ஒவ்வொருத்தருக்கும் அஷூர் பண்ற ஒரு தடவை சாமியோடைய இன்னைக்கு சாமி கூடயே இருந்து சாமியோட பர்சனல் அட்டெண்டா இருக்கக்கூடிய சத்யஜித் அப்படின்றவர், உங்களுக்கு நிறைய பேருக்கு நீங்க சாமியை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கீங்கன்னா உங்களுக்கு தெரியும். சத்யஜித் என்றவர் சாமி வந்து கார்ல அழைச்சிட்டு போயிட்டு இருக்காரு. அவர் காரை ஓட்டிட்டு போயிட்டு இருக்காரு. சாமி பக்கத்துல உட்கார்ந்து இருக்கிறாரு. உடனே சாமி புட்டபர்த்தியை விட்டு வெளியில போனோன்னு கொஞ்ச நேரத்துல அவர்கிட்ட கேட்கிறாரு, உனக்கு என்ன வேணும், நீ எந்த சாமியை பார்க்கணும் சொல்லு. உடனே அவரு சைலண்டா இருக்காரு. ஏன்னா சாமி கூடயே பர்சனல் அட்டெண்டா இருக்கிறவர் தான். டக்குன்னு சாமி கிட்ட அப்படி பதில் சொல்ற மாதிரியான ஆள் இல்லை. உனக்கு என்ன வேணும், எந்த சாமியை பார்க்கணும் சொல்லு. கிருஷ்ணரை பார்க்கணுமா சொல்லு, இப்ப டக்குன்னு காட்டுறேன். ராமனை பார்க்கணுமா சொல்லு, உடனே நீ பார்க்கலாம். அவர் சைலண்டா இருக்கிறாரு. கொஞ்ச நேரம் யோசிச்சுக்கிட்டே இருக்கிறவர். அப்புறம் அவர் சாமி பர்சனல் அட்டெண்டா ஆகி இருக்கக்கூடிய ஆரம்ப காலகட்டம். அதனால ரொம்ப நேரம் சைலண்டா இருந்தவர் அப்புறம் யோசிக்கிறார், சரி இது ஒரு நல்ல சான்ஸ், நம்ம ஏதாவது ஒண்ணு கேட்போம், ஏன்னா ஏதாவது ஒண்ணு பார்க்கலாம்ல, சுவாமி ஒரு அற்புதம் செய்ய ரெடியா இருக்கிறாரு, நம்ம ஒரு நல்லதா கேட்போம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் முடிவு பண்ணி, சுவாமி இந்த பகவத்கீதால பாத்தீங்கன்னா விராட் ஸ்வரூபம் அப்படின்றத வந்து பெருசா காட்டுறாரு. நீங்க பகவத்கீதா பார்த்திருக்கீங்க, படிச்சிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியும். கிருஷ்ணர் வந்து 10வது அத்தியாயத்துல அர்ஜுனருக்கு விராட் ஸ்வரூபம் அப்படின்றத காட்டுவார். விராட் ஸ்வரூபம் அப்படின்னா இந்த விஸ்வத்தையே ஒரு இறைவனா காணக்கூடிய ஒரு பார்வையை அளிப்பார். ஆனா நமக்கு ஒரு படம் வரையும் போது என்ன வரைவாங்கன்னா, அப்படியே ஒரு விஷ்ணு இருப்பாரு, விஷ்ணு ஒரு 10 நிறைய கைகள் இருப்பாரு, அவருக்கு எக்கச்சக்க முகங்கள்லாம் இருக்கும், எல்லா விதமான முகங்கள் இருக்கும் அவருக்கு. இது நீங்க விராட் ஸ்வரூபத்தோட படத்தை பாத்தீங்கன்னா தெரியும், அவருக்கு எல்லா விதமான மனிதர்கள் முகம் இருக்கும், எல்லா மாதிரி கைகள் இருக்கும், ரொம்ப பெருசா ஒரு படம் போட்டிருப்பாங்க. ஆனா அது வந்து ஒரு குறியீடு தான். அந்த குறியீடு என்ன சொல்லுது அப்படின்னா, எல்லாமே இறைவனா நமக்கு பார்க்கக்கூடிய ஒரு அனுபவத்தை தர்றதுதான் விராட் ஸ்வரூபம். எனக்கு உங்களுடைய விஸ்வரூபத்தை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து அவர்கிட்ட கேட்கிறாரு. உடனே சாமி அப்படி சொன்னோடனே சாமி கிட்ட அப்படி சொன்னோடனே சாமி உடனே சரி ஜன்னல் வழியா திரும்பி பாரு, ஜன்னல் வழியா திரும்பி பாரு. திரும்பி பார்த்தா திருப்பியும் வெளியில தெரிகிறதா தெரியுது. இது எல்லாமே என்னோட சொரூபம் தான். தனியா நான் எனக்கு உன்னைய அருள் புரியணும்னு நினைக்கிறேன். பார்க்க வேண்டிய பார்வை உன்னோடது.
சாமி வந்து உடனே நம்ம எதிர்பார்க்கிற மாதிரி உடனே அங்க ஒரு அற்புதத்தை நிகழ்த்தவே இல்லை. அவர் உடனே ஒரு போதனை தரார். இது எல்லாம் நான் தான். அங்க பாக்குற செடி, அங்க பாக்குற மண்ணு, அங்க பாக்குற ஒவ்வொரு விஷயமும் நான் தான். மதுரையில சாமியோடைய இதே மாதிரி ஒரு மந்திர் ஒண்ணு மதுரையில இருக்கு. அந்த மந்திருக்கு பெரும் உதவி செஞ்சு அதை கட்டினவங்க வந்து அங்க ஒரு ஃபேமிலி இருக்காங்க, செட்டியார் ஃபேமிலின்னு பேர். அவங்க நிறைய நீங்க இங்க இந்த பாதுகை எல்லாம் செஞ்சு கொடுத்துருக்கக்கூடிய அந்த செட்டியார், அவரு வந்து ஒரு தடவை வந்து சாமி கூட இந்த மாதிரி போயிட்டு இருக்காரு, கார்ல போயிட்டு இருக்காரு. கார்ல போயிட்டு இருக்கும் போது அந்த கார்ல போய் திடீர்னு சாமி காரை நடுவில் நிறுத்திட்டு, பாரு அந்த இடத்துல ஒரு கல்லு தெரியுது பாரு, அதை எடுத்துட்டு வா அப்படின்னு. உடனே இவர் காரை திறந்து அந்த நேரா போயிட்டு அந்த இவ்வளவு பெரிய கல்லு அதை எடுத்துட்டு வர்றாரு. உடனே அந்த கல்லை எடுத்துட்டு வந்ததுக்கு அப்புறம் சாமி சொல்றாரு, அவர்கிட்ட கேட்கிறாரு, இந்த கல்லு பேசுமா அப்படின்னு கேட்கிறாரு. இந்த கல்லு பேசுமா? அவருக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல. சாமி கூட ரொம்ப நேரம் பழகிறதுனால அவர் சைலண்டா பார்த்துட்டு இருக்கிறாரு. ஏன்னா சாமி எப்படி இருந்தாலும் பதில் சொல்லுவாரு அப்படின்றதுனால. இந்த கல்லு பேசுமா அப்படின்னு சாமி கேட்டதுக்கு உடனே அவர் வந்து சைலண்டா இருந்தாலும் கொஞ்ச நேரம் கழிச்சு சாமி சொல்றாரு, நீ இது பேசும்ன்ற நம்பிக்கையோட அது கூட பேசுனீங்கன்னா அது உன் கூட பேசும். நீ அது பேசும்ன்ற நம்பிக்கையோட அதோட பேசுனீன்னா அது உன் கூட பேசும். நம்ம தினசரி நம்ம இங்க ஒரு வாழ்க்கையில வாழ்ந்துட்டு இருக்கோம், நம்ம சத்யசாயி சமிதியில இருக்கிறோம். ஏன்னா சாமி கிட்ட இதே சத்தியஜித்து கொஞ்ச நாள் கழிச்சு அவருக்கு வேற அனுபவம் கிடைக்குது. நம்ம சாமி கிட்ட இந்த மாதிரி நம்ம அழகான லீலை, நம்ம நிறைய அற்புதமான விஷயங்கள், நமக்கு ரொம்ப நெருக்கமான விஷயம்லாம் நம்ம கேட்டுக்கிட்டே இருந்தாலும் அதே சுவாமி இதே மாதிரி எல்லா நேரமும் இல்லை. அவர் வந்து 96ல அவருடைய MBA பட்டத்தை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் சாமியோட பர்சனல் அட்டெண்டா சாமியோட ரூம்லயே தங்க ஆரம்பிக்கிறார். 98ல ஒரு வருஷம் சாமிக்கு எல்லா சேவையும் புரிஞ்சுக்கிட்டு இருக்காரு. 98ல இருந்து திடீர்னு ஒரு நாள் சாமி அவர்கிட்ட பேசுறதே நிறுத்திட்டார். இவர் ஆனா சாமிக்கு எல்லா பணிவிடையும் செய்யணும். நீங்க நினைச்சு பாருங்களேன், அந்த வாழ்க்கையோட கடினத்தை நினைச்சு பாருங்க. அவருக்கு வேற உலகமே கிடையாது, சாமி மட்டும்தான் உலகம். ஏன்னா சாமிக்கு பர்சனல் அட்டெண்டன்ட்னா சாமிக்கு தேவையான சேவைகள்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்கணும். சாமிக்கு துணிமணி எடுத்து வைக்கணும், அவருக்கு என்ன விஷயம் வேணும்ன்றதெல்லாம் பார்க்கணும், அவருக்கு சாப்பாடு ரெடியா இருக்கான்னு பார்க்கணும், இந்த மாதிரி வேலைகள் எல்லாம் செஞ்சுக்கிட்டே இருக்கணும். ஆனா சாமி அவர் கூட பேசவே மாட்டாரு. அவர் சாமி கூட அந்த ரூம்ல மட்டுமே இருப்பாரு. அந்த ரூம்ல இருக்கிறவரு சாமி ஆனா பேச மாட்டார். நீங்க அவருக்கு செஞ்சுக்கிட்டே இருக்கணும். அவர் இப்படி திரும்பி ஏதாவது சிக்னல் காட்ட முடிஞ்சு போச்சு. அதுக்கு மேல அதுல ஒண்ணும் வேலையே கிடையாது. இப்படி கொஞ்ச நாள் இல்ல, கொஞ்ச நாள் கிடையாது. வேற யாரெல்லாம் சாமியோடைய வீட்டுக்கு வேற யாராவது விருந்தினர்கள் வந்தாங்களோ அவங்க கிட்ட எல்லாம் இருப்பாங்க. ஆனா சாமி இவர்கிட்ட பேசலன்னு மித்தவங்களும் ரொம்ப குறைச்சல தேவையான விஷயங்கள் மட்டும்தான் பேசுவாங்க. சோ அவருக்கு வேற வெளி தொடர்பே கிடையாது. நீங்க நம்ம இங்க திடீர்னு பாக்குற மாதிரி திடீர்னு மொபைல் போன் எடுத்து பார்த்தோம், இல்ல நெட்ல உட்காந்து ஆபரேட் பண்றதோ எந்த உலக தொடர்புமே கிடையாது. வெறும் சாமி மட்டும்தான். ஆனா அந்த சாமி அவர் கூட பேச மாட்டார். வாழ்க்கையே வேற எதுவுமே இல்லைன்னு அர்ப்பணிச்சு அங்க இருக்கிறாரு. ஆனா அந்த சாமி பேசல. ஒரு நாள் இல்ல, 2 நாள் இல்ல, 1 மாசம் இல்ல, 2 மாசம் இல்ல, 1 வருஷம் இல்ல, 2 வருஷம் இல்ல, 3 வருஷம் சாமி பேசல. 3 வருஷம் சாமி பேசாம நீங்க சாமிக்கு பணிவிடை செஞ்சுக்கிட்டே இருந்திருக்கிறார். அவர் நினைச்சு பாருங்க, நம்ம எல்லாம் வெளியில இருந்து போய் சாமிக்கு லெட்டர் கொடுக்குறோம். அவரு சாமியோட பர்சனல் அட்டெண்டா இருந்து சாமிக்கு லெட்டர் எழுதுறாரு. ஒவ்வொரு நாளும் லெட்டர் எழுதி சாமிக்காக, சாமி அதை பார்க்காமயே திரும்பி திரும்பி போயிடுறாரு. அப்படியெல்லாம் வாழ்க்கை வாழணும் சாமி கூட இருந்து. சுலபமான வாழ்க்கைன்றது கிடையாது. நான் எதுக்காக இதை சொல்றேன்னா, நேத்திக்கு காலம்புறையும் ஈவினிங் சாயங்காலமும் பேசும்போது நம்ம ரொம்ப அற்புதமான விஷயங்கள்லாம் சாமியை பத்தி பேசணும். ஆனா அந்த வாழ்க்கைன்றது ஒரு சாதாரண வாழ்க்கை கிடையாது. நம்ம சாமி கூட லிங்க் ஆயிட்டோம்னா நாங்க கிட்டத்தட்ட கொழும்புல இருந்து இங்க ஜாஃப்னாக்கு வந்த ட்ரெயின் ஜேர்னி மாதிரிதான். நீங்க அந்த இன்ஜின்ட்ட கனெக்ட் ஆயிட்டீங்கன்னா நீங்க அது என்ன குழுக்குனாலும் நீங்க அந்த ட்ரெயினுக்குள்ள உட்காந்து இருக்கணும். வேணான்னு வெளியில இறங்குனீங்க, அந்த ட்ரெயின் விட்டுட்டு போயிடும். குலுக்கி வந்துச்சு. அந்த பிரயாணம் அப்படிதான் இருக்கும். சாமி கூட இருக்கிற பிரயாணமும் அப்படிதான். நீங்க போயிட்டு இந்த சுவாமின்ற நேத்திக்கு சொன்ன அந்த சமத்கார் அற்புதங்கள்லாம் கேட்கும் போது ரொம்ப பிரமாதமா இருக்கும். ஆனா அதுக்கப்புறம் வாழ்க்கையில அவரு நம்மளை மிரட்டி விடுவார். ஏன்னா நம்மள ஸ்புடம் பண்ணணும். நம்மள ஸ்புடம் பண்றதுக்கு அதுதான் வழி. சுவாமி வந்து கஸ்தூரியுடைய இங்க வந்து கஸ்தூரி அவங்க லெட்டர் எழுதியிருந்தாங்க. அதை பாத்தீங்க நீங்க, கஸ்தூரியுடைய வாழ்க்கை அதை பாத்தீங்கன்னா அவருடைய கஷ்டங்கள் வந்து இன்னும் ரொம்ப ஜாஸ்தி. எங்க சாமி கொஞ்சம் உறக்க கத்துனாலே கேட்கக்கூடிய தூரத்துல அவர் தங்கி இருக்கிறார்.
அவர் அப்படி இருக்கிறவருக்கு அவர் பொண்ணுக்கு சாமி வந்து இது ஒரு கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்காக அந்த பொண்ணுக்கு மாப்பிள்ளையெல்லாம் சாமி தான் போய் பாக்குறாரு. கல்யாணம் ஆயிடுச்சு. ஆனா குடும்ப வாழ்க்கை நல்லாவே இல்லை. எப்ப பார்த்தாலும் கணவன் மனைவிக்கு சண்டை. உடனே அவங்க சாமிக்கு லெட்டர் எழுதுவாங்க. உடனே சாமி என்ன தெரியுமா எழுதுவாரு, சரி நீ உடனே புட்டபர்த்தி கிளம்பி வந்து ஒரு 2 மாசம் இங்க தங்கிட்டு போ. அந்த அம்மா எப்போ இது வந்து உடனே முடிஞ்சு போயில, அடுத்த 30 வருஷம் அவங்களுக்கு வாழ்க்கை இப்படிதான். ஒரு நாள் சாமி வெளியில வந்து சாமியோடைய மந்திர் இருக்கு, சாமியோட மந்திருக்கு வெளியில ஒரு சின்ன, நீங்க இப்ப இருக்கிற குல்வந்த் ஹால்லாம் நினைக்காம பழைய மந்திர் பாத்தீங்கன்னா அதுக்கு வெளியில எல்லாம் நிறைய மரங்கள் இருக்கும். சாமி இருக்கக்கூடிய சாமி பின்னால வந்து பிரசாந்த் நிலையத்துல இருக்கிற மந்திர்லயே இப்ப இருக்கிற எஜூர் மந்திர்ல, இப்ப இருக்கிற நார்மல் பிரசாந்த் நிலைய மந்திர்ல அவர் வந்து பாத்தீங்கன்னா நீங்க பிரசாந்தி மந்திரை ஃபேஸ் பண்ணீங்கன்னா ரைட் சைட்ல தங்கியிருந்தார். முன்னாடி எல்லாம் வந்து லெஃப்ட் சைட் ரூம்ல தங்கியிருந்தாங்க. அந்த லெஃப்ட் சைட் ரூம்ல இருந்து வெளியில ஜன்னல் வழியா எட்டி பாத்தீங்க அப்படின்னா அங்க ஒரு மரம் இருக்கும். அந்த அவங்க வந்து கிட்டத்தட்ட ஒரு 25-30 வருஷம் அவங்க இதே மாதிரி கஷ்டப்பட்டோன்னு அப்புறம் ஒரு தடவை சாமிக்கு திட்டி லெட்டர் எழுதிடுறாங்க. திட்டி என்ன நீங்க தானே போய் எனக்கு வந்து மாப்பிள்ளை பாத்தீங்க, இப்படி என் வாழ்க்கை அமைஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு சாமி கிட்ட வேதனையா திட்டி ஒரு லெட்டர் எழுதிடுறாங்க. அப்புறம் ரொம்ப நாள் சாமி கிட்ட வராம, சாமி வாவான்னு லெட்டர் எழுதினாலும் வராம, ஏன்னா அவங்க இப்படி எழுதிட்டோமே அவங்க மனசுல வருத்தம். அப்புறம் சரி வேற யார்கிட்ட போறது, எப்படி இருந்தாலும் சாமி கிட்ட தான் போகணும்னு சாமி கிட்ட போறேன். சரின்னு சாமி கிட்ட போனோன்னா அந்த மரத்துக்கு கீழே நின்றுட்டு அழுதுகிட்டே இருக்காங்க. சாமி மேல இருந்து பாக்குறாரு. 2 நாள் 3 நாள் கழிச்சு அவர் அழுவ விட்டுட்டு அப்புறம் ஒரு 4வது நாள் உள்ளார கூப்பிடுறாரு. கூப்பிட்டு சாமி வந்து பேசுறாரு, எதுக்கு நீ சங்கடப்படுற, ஏன் பார்வையிலேயே நான் இருக்கும் போது உன்னுடைய கர்மாக்களை நீ கழிச்சிடு. ஏன் பார்வையிலேயே நான் இருக்கும் போது உன்னுடைய கர்மாக்களை நீ கழிச்சிடு. இந்த இதுக்கு நீ ஏன் சங்கடப்படுற, நான் தான் இருக்கல்ல, நான் விட்டுடுவேனா, நான் விட்டுட மாட்டேன். என்ன சங்கடம் வந்தாலும் நான் தான் இருக்கல்ல. நம்ம வாழ்க்கையில ஏன்னா நம்ம வாழ்க்கை அப்படியே இங்க வந்து ஜோரா நம்ம கேட்டுட்டு போறோம். நம்ம வந்து ரொம்ப அற்புதமான விஷயங்கள்லாம் கேட்டுட்டு போறோம். ஏன்னா நேற்றுக்கு வந்து நான் உங்களுக்கு ஒரு இன்சிடென்ட் சொன்னேன். எங்க ஒருத்தருக்கு வந்து அந்த ஒரு இவங்களுக்கு வந்து ஐ ஆபரேஷன் பண்ணணும் அப்படின்னு, கண் ஆபரேஷன் பண்ணணும் அப்படின்னு சாமி வந்து போன் வழியா விபூதி வந்தது. ஆனா இதே சுவாமி புட்டபர்த்தியில அந்த காலத்திலேயே வந்து கிட்டத்தட்ட 50கள் கடைசியில சாமி எல்லாம் பாத்தீங்கன்னா என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, நேத்திக்கு இங்க வெளியில டின்னர்லாம் அரேஞ்ச் பண்ணிருந்தாங்க. எனக்கு அதை பார்த்த உடனே எனக்கு பழைய இந்த இன்சிடென்ட் தான் ஞாபகம் வந்துச்சு. சாமி வந்து அப்பெல்லாம் பாத்தீங்கன்னா இருக்கக்கூடிய ஒரு 30 குடும்பங்கள் தான் 50கள் கடைசியில இருக்கும். அந்த 30 குடும்பங்கள் சாமி என்ன பண்ணுவாருன்னா அவங்க வீட்டுல இருந்து ஏதாவது ப்ரிப்பேர் பண்ணி இப்ப இருக்கிற பிரசாந்தி மந்திருக்கு மாடியில போயிட்டு எல்லாரும் மூன்லைட் டின்னர் சாப்பிடுவாங்க. சாமி கூட மூன்லைட் டின்னர்னா ஐ திங்க் நில ஒளியில எல்லாரும் இருட்டுல சின்ன சின்ன விளக்கெல்லாம் வச்சுட்டு சாமி கிட்ட அவங்க வீட்டுல இருந்து என்ன செஞ்சு ரொம்ப பிரமாதமான ஒண்ணு செஞ்சிருக்க முடியாதுன்னா அப்படின்னா புட்டபர்த்தியில என்ன கிடைக்கும், எல்லாருக்கும் கிடைக்கக்கூடிய சில விஷயங்கள்லாம் எடுத்துட்டு போய் சாமி கிட்ட சாப்பிடுவாங்க. அப்போ திடீர்னு அந்த பக்கத்துல அந்த ஒருத்தர் வரல, அந்த வீட்டுல திடீர்னு பாத்தீங்கன்னா திடீர்னு ஒரு அழுவறு சத்தம் கேட்குது. ஊன்னு கத்துறாங்க. உடனே சாமி வந்து அந்த மேல இருந்து எட்டி பாக்குறாரு. என்னன்னு கேக்குறாங்க. ஒருத்தருக்கு வந்து வயிற்று வலி, ஹெவி வயிற்று வலி, ரொம்ப பயங்கரமான வயிற்று வலி. உடனே சாமி மேல இருந்து இறங்கி வர்றாரு. இறங்கி வந்தோன்னா அவருடைய காரை கிளப்ப சொல்றாரு. காரை கிளப்பிட்டு சரி வா அப்படின்னு சொல்றாரு. காரில் தூக்கிட்டு அவங்கள வச்சுட்டு ஓட்ட சொல்றாரு. இன்னொருத்தரை ஓட்ட சொல்லிட்டு அவர் மடியிலேயே தலையை வச்சுட்டு சாமி வந்து நேரா கிளம்பி புட்டபர்த்தியில இருந்து, அன்னைக்கு இருந்த புட்டபர்த்தியில இருந்து நேரா கிளம்பி பெங்களூர் வரைக்கும் ஓட்டிட்டு வராங்க காரை. அவர் வந்து படுத்திருக்கிறாரு. என்ன அப்படின்னா அவருக்கு வந்து அப்பண்டிசைட்டிஸ் அது வந்து வெடிச்சிருக்கு. கிட்டத்தட்ட 3 மணி நேரம் டிராவல். அவதார் வந்து அதே அவதார் நேரா பெங்களூர் வந்து அங்க ஒரு டிவோட்டியோட டாக்டர், அந்த டாக்டர் வீட்டை கிட்டத்தட்ட 11:30 மணிக்கு மேல தட்டுறாங்க. 11:30 மணிக்கு மேல தட்டி அவங்க கிட்ட எழுப்பி இவருக்கு வந்து அப்பண்டிசைட்டிஸ், நீ ஆபரேஷன் போய் உடனே பண்ணணும்னு அவருடைய ஹாஸ்பிட்டல்லே உடனே அனுப்பிச்சு விட்டு அங்க விபூதி கிரியேட் பண்ணி அவர்கிட்ட கொடுத்துட்டு நீ பண்ணிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு இவர் உடனே கிளம்பி 11:30-12 மணிக்கு மேல கிளம்பி நேரா திருப்பி புட்டபர்த்தி. நினைச்சு பாருங்களேன், இந்த அவதார் யாருக்காக விராட் சுரூபம் காட்டக்கூடியவரோ, யாரு எல்லா மாதிரியான அற்புதங்கள் பண்ணக்கூடியவரோ, யாருக்கு எங்க வேணாலும் எப்ப வேணாலும் எது கொடுக்க முடியவரோ, யாருக்கு எங்க வேணாலும் எப்ப வேணாலும் உடனே அவர் முன்னாடி போய் இருக்கக்கூடியவரோ, யாருக்கு எல்லாமே தன்னுடைய உள்ளாரையே அடக்கமா இருக்கக்கூடியவரோ, யாரு முக்காலத்தையும் கடந்தவரோ, யாரு நம்ம எந்த கடவுள்னு கூப்பிட்டாலும் நமக்கு உடனே பதில் சொல்றவரோ, அப்படிப்பட்டவரு என்ன பண்றாரு, உடனே விபூதியை போன்ல அனுப்புற மாதிரி அனுப்பல எல்லாருக்கும்.
இவருக்கு வலினா சில நேரம் கையிலேயே தூக்கிட்டு போய் 3 மணி நேரம் அனுபவிச்சு அங்க போய் ஆபரேஷன் பண்ணவும் விடுறாரு. அப்போ இந்த சாமி நான் இன்னைக்கு பிரார்த்தனை பண்ணேன் அப்படின்னா இந்த பிரார்த்தனைக்கு அவர் இப்படி மட்டும்தான் பதில் சொல்லுவாரான்ற கேள்வி நமக்கு இறைவன் கேட்கவே முடியாது. அந்த பதில் சாமி கிட்டதான் இருக்கு. ஆனா அவரு நம்மள கைவிட போறது இல்லை அப்படின்றத மட்டும்தான் நம்ம என்னைக்குமே வச்சிருக்கோம். அவரு நம்மளை கைவிட போறது இல்லை. இது எதுக்காக நம்ம அதுதான் முக்கியமான உறவு. இந்த உறவுல நம்ம நேற்றுக்கெல்லாம் அற்புதமான விஷயம் பார்த்தோம். ஆனா இதுல முக்கிய விஷயம் என்னன்னா, ஏன்னா வாழ்க்கை இப்படியே போயிடுவது. நீங்க டெய்லி நீங்க சக்கரை பொங்கலே சாப்பிட்டு இருக்க மாட்டீங்க. சில நாள் நம்ம தயிர் சாதமும் சாப்பிட வேண்டியிருக்கும், சில நாள் காரக்குழம்பும். நமக்கு வாழ்க்கை எல்லா விதமான சுவைகளும் தரும். அப்போ எல்லா விதமான சுவைகளும் தரும் போது அது எல்லாமே ஒரே சுவையா நமக்கு ஒரே மன நிதானத்தோட அனுபவிக்கிற பக்குவம் வரணும். அதுதான் நமக்கு சாமி ஏற்படுத்துற. நம்ம இங்க எல்லாரும் சத்யசாயி நிறுவனத்துல நம்ம எல்லாம் அங்கத்தினர்களா இருக்கும். ஏன் இந்த விஷயம் எல்லாம் சொல்லிட்டு இருக்கேன் அப்படின்னா, நம்ம சத்யசாயி நிறுவனத்துல அங்கத்தினர்களா இருக்கும். நேற்றுக்கு நம்ம டிரான்ஸ்பர்மேஷன் அப்படின்றத பார்த்தோம். நம்ம அங்கத்தினர்களா இருந்தோம்னா அதோடைய முக்கியத்துவம் என்ன, ஏன் நம்ம அங்கத்தினர்களா இருக்கணும், சேவை செய்யணும் அப்படின்னு முடிவு பண்ணா நம்ம எங்க வேணாலும் செஞ்சிருக்கலாமே, ஏன் இங்க சத்யசாயி நிறுவனத்துல நம்ம இருக்கணும். சாமி 1971ல சாமி சத்யசாயி நிறுவனங்களுக்கு ஒரு அகில உலக ஒரு கான்பரன்ஸ் வைக்கிறார். அந்த கான்பரன்ஸ்ல சாமி சத்யசாயி நிறுவனத்துடைய சில விஷயங்களை சொல்றாரு. 3 விஷயங்கள் சத்யசாயி நிறுவன அங்கத்தினர்களுக்கு தேவை அப்படின்னு 3 விஷயம் சொல்றாரு. முதல் விஷயம், you should have complete faith in the name and form which this organization bears அப்படின்றது. நீங்கள் முழு பூர்ணத்துவமான நம்பிக்கை இந்த நிறுவனம் யார் பெயரால் ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறதோ அந்த உருவத்தின் மேலும் அந்த பெயரின் மேலும் பூர்ண நம்பிக்கை வைக்கணும். அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த நிறுவனத்தோட பேர் என்ன? ஸ்ரீ சத்யசாயி சேவா. இந்தியாலன்னா சேவா நிறுவனம், இங்க ஸ்ரீ சத்யசாயி நிறுவனம். That's okay. International is a division between India and that is not the real name. Sri Satya Sai organization is the name. அப்ப சத்யசாயி நிறுவனம்னா இந்த நிறுவனம் எந்த பெயரை கொண்டிருக்கு? ஸ்ரீ சத்யசாயி அப்படின்றவருடைய பெயர் கொண்டிருக்கு. அப்போ நம்ம சத்யசாயின்ற பெயர்ல சத்யசாயி மேலையும் சத்யசாயி உருவத்து மேலையும் நம்ம முழு நம்பிக்கை கொண்டிருக்கணும். உடனே நம்ம வேற யாருக்கிட்டையும் போக கூடாது, அப்படி கிடையவே கிடையாது. ஆனா முழு நம்பிக்கை இங்கதான் இருக்கு. நீங்க எங்க வேணாலும் போலாம், வெளியில எங்க வேணாலும் சுத்தலாம். ஆனா நைட்டு எங்க வருவீங்க? வீட்டுக்கு வரும். அப்போ வீடுன்றது ஒண்ணு இருக்குல்ல, அந்த வீடுன்றது என்னது? வீடுன்றது சத்யசாயி. நம்ம இந்த நிறுவனத்துல அங்கத்தினர்களா இருக்கோம் அப்படின்னா இந்த உருவத்தின் மேலையும் இந்த நாமத்தின் மேலையும் முழு நம்பிக்கை இருக்கணும். 2வது, இந்த நிறுவனத்தின் கோட்பாடுகள் மேல உங்களுக்கு முழு நம்பிக்கை இருக்கணும். 2வது விஷயம் சொல்றேன். 1971ல கான்ஃபரன்ஸ் டிஸ்கோர்ஸ்ல நீங்களே போய் பாத்தீங்கன்னா இது இருக்கு. 3வது விஷயம் என்ன சொல்றாரு அப்படின்னா, இந்த ஆர்கனைசேஷன், அதை இங்கிலீஷ்ல உங்ககிட்ட சொல்றேன். This is a spiritual organization involved in service அப்படின்றது. சாமி இது ஒரு ஆன்மீக நிறுவனம், ஆனால் இது சேவையில ஈடுபட்டு இருக்கு. அப்போ நம்ம ஈடுபடுறோட சேவையோட நோக்கம் என்ன? ஆன்மீகம் தான் நம்ம சேவையோட நோக்கம். நம்ம எதற்காக சேவை செய்யறோம்னா நோக்கம். அதுல 2வது பாயிண்ட்ல இதோடைய கோட்பாடுகள்ல முழு நம்பிக்கை இருக்கும்போது சாமி ஆக்சுவலா அதுக்கு இன்னொரு விளக்கம் ஒண்ணு தரார். அந்த டிஸ்கோர்ஸ்லயே, அந்த சொற்பொழிவிலேயே சாமி இன்னொரு விளக்கம் தரார். என்ன விளக்கம் தரார் அப்படின்னா, இந்த நிறுவனத்துல அங்கத்தினர்களா இருக்கிறவங்க வேற நிறுவனத்திலையும் பொறுப்புகள் எடுத்துக்க கூடாது அப்படின்னு ஒரு சொல்லுங்க. இந்த நிறுவனத்துல அங்கத்தினர்களா இருக்கிறவங்க வேற நிறுவனத்துல பொறுப்புகள் எடுத்துக்கூடாது. அப்ப நம்ம வேற நிறுவனத்துக்கே போக கூடாதா அப்படின்ற கேள்வி கிடையாது. ஏன்னா நம்ம இங்க நம்ம இவரை நம்ம குருவா எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இவரை நம்ம கடவுள். ஏன்னா நீங்க நம்ம இது சாதாரணமா எல்லாரும் செய்யக்கூடிய ஒரு விஷயம் தான். ஒரு இடத்துல கிணறு தோண்டினீங்கன்னா அந்த இடத்துல கிணறு தோண்டிக்கிட்டே இருங்க, அப்பதான் தண்ணி வரும்ன்றது. அப்ப நம்ம சாமி கிட்ட இருந்து இங்க போறோம் அங்க போறோம், ஒவ்வொரு வீடா தட்டிட்டு போனோம்னா எந்த வீட்லயும் கிடைக்காது. இந்த வீட்டுல தட்டிக்கிட்டே இருக்கணும். இந்த உறவை தான் நம்ம முழுசா வச்சுக்கிட்டு இருக்கணும்.
இந்த 3 விஷயத்த சாமி கிட்ட சொல்றாரு. முதல், இந்த நேம் அண்ட் ஃபார்ம் மேல முழு நம்பிக்கை வேணும். ரெண்டாவது, இந்த ஆர்கனைசேஷன் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் மேல நமக்கு முழு நம்பிக்கை வேணும். மூணாவது, இந்த ஆர்கனைசேஷன் வந்து இட்ஸ் ஸ்பிரிச்சுவல் ஆர்கனைசேஷன் இன்வால்வ் இன் சர்வீஸ். ஏன்னா நம்ம எல்லாரும் நிறைய நேரம் இந்த சத்யசாய் சேவா நிறுவனத்துல சேர்ந்த உடனே சத்யசாய் சேவா நிறுவனத்தை சேர்ந்தோம்னா நிறைய பேர் சொல்லுவாங்க we want to do service, we want to do service அப்படின்னு. ஆனா எதற்காக அந்த சர்வீஸ் செய்யறோம்? சர்வீஸ் வந்து நம்ம டிரான்ஸ்ஃபர்மேஷனுக்காக தான் செய்யறோம். ஸோ இது இந்த ஆர்கனைசேஷன் நினைச்சு பாருங்களேன். நம்ம சின்ன வயசுல கொழும்புல பேசும்போது இதே மாதிரி ஒரு வாக்கியம் ஒன்று வந்து, நம்ம சின்ன வயசுல நம்ம என்ன பண்றோம், நம்ம வந்து ஒரு 5 வயசு இருக்கும்போது நம்ம வந்து சாக்லேட்ஸுக்கும் பொம்மைகளுக்கும் நம்ம ஆசைப்படுவோம். இதே 15 வயசுக்கு வந்தோம் அப்படின்னா நமக்கு எந்த எண்ணம் வரும்? திருப்பியும் வேற மாதிரியான நமக்கு வந்து ஆசைகள் வருது. 25 வயசு வந்தோம்னா நமக்கு ஒரு வேலை கிடைக்கணும், பணம் சம்பாதிக்கணும்னு ஒரு ஆசை வருது. 35 வயசுன்னு வந்தோம்னா என்ன நடக்குது? குழந்தைகள் அப்படின்ற மேல ஆசை வருது. அது 45 வயசுனா உடனே இந்த குழந்தைகளுடைய கல்வி, இந்த குழந்தையுடைய மேன்மை அப்படின்னு சொல்லி நமக்கு ஆசைகள் மாறுது. ஆனா இந்த 45 வயசுல 5 வயசுல இருக்கக்கூடிய எல்லா பொம்மைகளும் எல்லா சாக்லேட்டும் உங்ககிட்ட வந்து தந்தா நீங்க அதை ஏற்று போற்ற போறீங்களா? அது முக்கியம் நினைக்க போறீங்களா? நினைக்க மாட்டீங்க. ஆனா ஒவ்வொரு வயசுலயும் ஏதோ ஒரு ஆசை மேலோங்கி இருக்குது, ஏதோ ஒரு ஆசை. ஆனா ஆசையோட என்ன ஆசைன்றது மாறுதே தவிர இந்த ஆசைன்றது நமக்கு மாறவே இல்லை. அடித்தன்மையில ஒண்ணு இருந்துகிட்டே இருக்கு. இந்த ஆசை தான் நமக்கு 6 விதமான நம்மளுடைய ஈவில், 6 ஈவில்ஸ் நம்ம பால்வேகாஸ்லயும் நம்மளுடைய ஆன்மீக நம்மளுடைய பிலாசபிலையும் நம்ம சொல்றோம். 6 விதமான காலம்பரை கூட ஐயா சிவனேசன் ஐயா அவங்களும் சொன்னாங்க. காம, குரோத, லோப, மோக, மத, மார்ஷரிய நம்ம இருக்கக்கூடிய 6 விதமான தீய குணங்கள். நம்ம எதுக்கு சத்யசாய் நிறுவனத்துல இருக்கிறோம்? 1, நம்ம இருக்கக்கூடிய எந்த கோலுக்காக இந்த ஆர்கனைசேஷன் இருக்கோ அந்த கோலும் நம்ம கோலும் சேமா இருக்கணும். அப்பதான் இந்த நிறுவனத்துடைய முழு பயனை நம்ம அடைய முடியும். இந்த ஆர்கனைசேஷனோட கோல் என்ன? நேற்று அளவுக்கு ரொம்ப உங்களுக்கு எக்ஸ்பீரியன்சஸா சொல்லல, ஏன்னா நம்ம நேற்றுக்கு நிறைய பார்த்தோம். பட் அந்த சாமி அது மட்டும் இல்லை. ஒரு தடவை வந்து புட்டபர்த்தியில கஸ்தூரி உங்களுக்குள்ள எழுதியிருக்காரு. அதே கஸ்தூரி வந்து சாமி வந்து அந்த 50s 60s எல்லாம் பாத்தீங்கன்னா சித்ராவதி ஈவினிங்லாம் ஆச்சுன்னா சித்ராவதிக்கு போயிட்டு, சித்ராவதியில அவ்வளவா தண்ணி இருக்காது, நேரா சித்ராவதியில எல்லாரும் போய் உட்காருவாங்க. சாமி ஏதாவது பேசிக்கிட்டு இருப்பாரு. பேசிக்கிட்டு இருக்கப்பறம் திடீர்னு அந்த மண்ணுல இருந்து சாமி ஏதாவது உங்களுக்கு வேணுமா அமிர்தம் எடுப்பாரு. இல்ல நீங்க ஒரு அழகான சிவன் கிருஷ்ணர் ஸ்டாச்சு எல்லாம் பார்த்திருப்பீங்க. சாமி சித்ராவதியில உட்காந்து இந்த மாதிரி நிறைய அற்புதங்கள் மண்ணுல இருந்து எடுப்பாரு. திடீர்னு பாத்தீங்கன்னா மண்ணூர்ல இருந்து அப்படியே அமிர்தம் எடுப்பாரு. அது பாத்தீங்கன்னா சாமி கையிலயும் மண் இருக்காது, அதுலயும் மண் இருக்காது. ஆனா அவ்வளவு அழகா திடீர்னு ஒரு புதுசா ஹாட்டா சூடா அமிர்தம் எல்லாம் வரும், எல்லாருக்கும் கொடுப்பாரு. இந்த மாதிரி நிறைய அற்புதங்கள் அங்க இருக்கிறவங்க எல்லாம் எல்லாரும் சாமியோட அற்புதங்கள்ல டெய்லி இது மாதிரி ஏதாவது ஒரு அற்புதம் பார்த்து திடீர்னு பார்த்து சாமி பாத்தீங்கன்னா சரி என்ன யாராவது பிடிக்க முடியும் அப்படின்னு சொல்லி நான் ஓடுறேன் பிடிங்க அப்படின்னு சொன்னா சாமி ஓடுவாரு, எல்லாரும் ஓடுவாங்க. திடீர்னு பார்த்தா சாமி அந்த மலை மேல நின்று காட்டுவார். இந்த மாதிரி பல அற்புதங்கள் தினசரி வாழ்க்கையில எக்கச்சக்க அற்புதங்கள் செஞ்சுக்கிட்டு இருக்க சாமி. ஒரு நாள் சாயங்காலம் எல்லாரும் ரெடியா இருக்காங்க. சரி இன்னைக்கு சாமி கூட்டிட்டு போற எல்லாரும் ரெடியா இருக்காங்க. உடனே எல்லாரும் கொஞ்சம் கொஞ்சமா நேரம் ஆயிட்டு இருக்கு, லைட்டா மெதுவா இருட்டிக்கிட்டு இருக்கு. இருக்கும் போது கஸ்தூரி கிட்ட எல்லாரும் வந்து சொல்றாங்க என்னாச்சுன்னு. சரி கஸ்தூரி வச்சு தான் அவர் வந்து நேரா சாமி கிட்ட போய் கேட்கிறாரு, சாமி அங்க எப்படி சித்ராவதி மணலுக்கு கிளம்பலாமா அப்படின்னு கேட்கிறாரு. உடனே சாமி சொல்றாரு எதுக்கு சித்ராவதி மணலுக்கு போகணும் அப்படின்னு. உடனே சரி இவர் சாமி வேற ஏதோ ஒரு மாதிரி மூட்ல இருக்காரு போல இருக்கு. அப்ப அந்த மணல் வேணாம் சாமி, நம்ம மந்திருக்கு முன்னாடியே நம்ம இங்கேயே நிறைய மணல் இருக்கு, இந்த மணல்ல போய் உட்காரலாமா அப்படின்னு கேட்கிறாரு. ஏன்னா இவர் மனசுல என்ன இருக்கு, சாமி கிட்ட அங்க போய் மணல்ல எல்லாரும் சேர்ந்து போய் உட்கார்ந்தோம்னா ஏதாவது ஒரு அற்புதங்கள் பார்க்கலாம் அப்படின்னு. உடனே சாமி வந்து இந்த மணல்ல ஏன் உட்காரணும்? ஓஹோ சாமி இன்னும் கொஞ்சம் வேற ஏதோ ஒரு மூட்ல இருக்காரு. அப்ப நம்ம என்ன பண்ணலாம், எல்லாம் இந்த மந்திருக்கு மேல இருக்கிற மொட்டை மாடியில போய் உட்காரலாமா சாமி அப்படின்னு கேட்கிறாரு. உடனே சாமி அவர்கிட்ட கேட்கிறாரு, நீ என்ன எனக்கு வந்து சித்ராவதி மண்ணோ இல்ல இந்த மண்ணோ இல்ல மொட்டை மாடியில தான் உட்கார்ந்தாதான் அற்புதம் செய்ய முடியும்னு நீ நினைக்கிறியா? நான் எதுக்கு அற்புதம் செய்யறேன்றத நீங்க இவ்வளவு நாள் அப்ப நீங்க புரிஞ்சுக்கவே இல்லைல்ல அப்படின்னு சாமி சொல்றாரு. அன்னையோட அன்னைக்கு ஈவினிங் முடிஞ்சு போச்சு. எல்லாரும் சிந்திக்க வேண்டிய விஷயம். நம்ம இவ்வளவு அற்புதங்கள் கேட்கிறோம், நம்ம வாழ்க்கையில நடக்குது. ஆனா இந்த அற்புதங்களுடைய நோக்கம் என்ன? நமக்கு எதற்காக இங்க இருக்கிறோம்? இந்த நிறுவனத்துல எதற்காக இருக்கிறோம்? இந்த சாமி அடிக்கடி என்ன சொல்றாரு, I give what you want so that you may want
வாட் ஐ வாண்ட் டு கிவ் யூ. நான் நீங்க ஆசைப்படுறத கொடுக்கிறேன். எதுக்கு அப்படின்னா, ஒரு நாள் நான் எதை கொடுக்க வந்தேனோ அதை நீங்கள் ஆசைப்படுவீர்கள். நீங்க அப்போ இந்த மாதிரியான அற்புதங்கள்லாம் நம்ம ஆசைப்படுறோம். இன்னைக்கு எதற்காக அவர் நம்மளுடைய ஆசையை பூர்த்தி செய்யற மாதிரி அந்த அற்புதங்கள்லாம் செய்யறாரு. சின்னதா நேற்றுக்கு ஒரு உதாரணம் சொன்னோம். அங்க இருந்து ஒரு நெல்லிக்கனியை பிடிக்கிறாரு, அது பார்த்தா ஸ்ட்ராபெரி மாதிரி இருக்கு. இந்த மாதிரி அற்புதங்கள்லாம் எதுக்கு செஞ்சு காட்டிக்கிட்டே இருக்கிறாரு? ஒரு நாள் நான் பக்குவப்படுத்து பக்குவம் எனக்கு பக்குவமாகி சுவாமி ஏதோ ஒண்ணு கொடுக்க வந்திருக்கிறாருல, அதை நான் சுவாமி கிட்ட கேட்க தயாரா இருக்கேன். சுவாமி என்ன கொடுக்க வந்திருக்கிறாரு? எனக்கு முதல் டாபிக் நான் மனோகரன் சார் அவர்கிட்ட கேட்டேன், சார் எனக்கு ஏதாவது டாபிக் கொடுங்க பேசுறதுக்கு. ஏன்னா நீங்க என்ன 6 மணி நேரம் பேச சொல்றீங்க. இப்படி சாதாரணமா உட்காந்து நம்ம பேசுறதுன்னா பரவாயில்ல, ஆனா மேடையில நின்று நம்ம பேசணும் அப்படின்னா 6 மணி நேரம் நீங்க ஏதாவது ஒரு டாபிக் கொடுங்க அப்படின்னு. அவரு எனக்கு ஃபர்ஸ்ட் டாபிக் செல்ஃப் ரியலைசேஷன் அப்படின்னு கொடுத்தாரு. இந்த நிறுவனத்துல எதற்கு இருக்கும்? சுவாமி எதை கொடுக்க நினைக்கிறாரு? சுவாமி எதை கொடுக்க நினைக்கிறாரு? எல்லாரும் ரொம்ப சைலண்டா இருக்கீங்க. இந்த வாழ்க்கைக்கு பிறகு நமக்கு வேறொரு வாழ்க்கை அமையக்கூடாது. சாமி திரும்பி 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 அவருடைய சொற்பொழிவுல சொல்றது என்ன? இந்த வாழ்க்கைக்கு பிறகு வேறொரு வாழ்க்கை உனக்கு அமையக்கூடாது. இததான் நம்ம செல்ஃப் ரியலைசேஷன் சொல்றோம், இல்ல மோட்சம்னு சொல்றோம். இதுதான் சாமி கொடுக்க வர்றாரு. ஆனா இதுதான் என்னுடைய தேவையா இன்னைக்கு இருக்கா, இதுக்கு நான் தயாரா இருக்கேனா அப்படின்ற கேள்வியை நம்ம அடிக்கடி கேட்டுக்கிட்டே இருக்கோம். அதை நம்ம இந்த கேள்வி நமக்கு ஆர்வம் ஊட்டுறதாகவும், என்னுடைய கோல் தமிழ்ல என்னுடைய நோக்கம் ஆர் இலக்கு, என்னுடைய நோக்கமும் இலக்கும் சுவாமியுடைய நோக்கம் இலக்கோட சேர்ந்து இருக்கான்னு பாக்குறதுக்காக தான் நம்ம சத்யசாய் சேவா நிறுவனத்துல இருக்கோம். ஏன்னா யாராவது இந்த மாதிரி பேசிக்கிட்டே இருப்பாங்க, சாமியை பத்தி அற்புதங்கள் சொல்லிட்டே இருப்பாங்க, சாமியோட தத்துவங்களை சொல்லிட்டே இருப்பாங்க. நம்ம ஒவ்வொரு தரையும் கேட்கும் போது சுத்தியல் மேல அந்த கல்லு மேல ஒவ்வொரு அடியா விடுது. ஏதாவது ஒரு நாள் இந்த அகங்காரமா இருக்கக்கூடிய இந்த இருதயம் அந்த அகங்காரத்தை உடைச்சு உள்ளார இருக்கக்கூடிய அந்த ஆன்ம தத்துவத்தை நம்ம புரிஞ்சுக்குவோம். சுவாமி கிட்ட இருக்கிறோம். நீங்க சுவாமி கிட்ட ஒரு தடவை நீங்க ஏன்னா அற்புதங்கள் சொல்லும் போது எல்லாரும் மகிழ்ச்சியோட கேட்போம். ஆனா நம்ம வேற ஏதாவது தத்துவம் பேசும்போது நம்ம கொஞ்சம் மைண்ட் டல்லா இருக்கும். எனக்கு நிறைய பேர் நான் இங்க இருந்து பார்க்க முடியும். எனக்கு சாதாரணமா இந்த மாதிரி பேசும்போது எனக்கு நிறைய பேரை பார்க்க முடியும். எனக்கு எத்தனை பேர் தூங்குறீங்க அப்படின்றதும் எனக்கு நல்லா தெரியும். நான் இங்க இருப்பேன், ரைட், இது ட்ரைனிங் செஷனா இருந்தா நான் உங்களை எழுப்பி விட்டுருவேன். பட் ட்ரைனிங் செஷன் இல்லை. ஏன்னா மைண்ட் நமக்கு நல்லா சாப்பிட்டுருக்கோம். இதுக்கு முன்னாடி ஒரு வயலின் இசையெல்லாம் வேற கேட்டிருக்கோம். அதனால எல்லாரும் ஒரு இதுல இருக்கும். நானும் உங்ககிட்ட ஒரு உற்சாகமா சொல்லக்கூடிய அற்புதங்களை சொல்றேன். ஆனா இதே மாதிரி சாமி எங்களுக்கு ஒரு தடவை இந்துலால் ஷான் இங்க நீங்க அகில உலக தலைவரா நம்மளுடைய உங்க நம்ம நிறுவனத்துக்கு இருந்தார். அவரு ஒரு தடவை எங்க கிட்ட ஸ்டூடெண்ட்ஸ் பேச சொல்றாரு. நாங்க யூஸ்வலா சாமிக்கு முன்னாடி பேசுறவங்க என்ன பண்ணுவாங்க, 5 நிமிஷம் 10 நிமிஷம் பேசுவாங்க, மித்த நேரம் சாமியை பேச விட்டுருவாங்க. ஆனா இவர் 50 நிமிஷம் வெறும் ஆன்ம தத்துவத்தை மட்டும் பேசுறாரு. எப்போ? மத்தியானம் 3:30 மணிக்கு. ஹால் பயங்கர சூடா இருக்கு, எல்லாம் கொதின்னு இருக்காங்க. நாங்களும் சாப்பிட்டுட்டு கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் உட்கார்ந்து இருக்கோம். அவரு நேரா பிலாசபி. எங்களுக்கு எல்லாருக்குமே 18-19 வயசு தான். எங்களுக்கு இப்போ உடனே நீங்க ஆன்ம தத்துவத்தை எடுத்து சொன்னீங்க அப்படின்னா எங்களுக்கு நாங்க வேற நிலையில இருக்கோம். அவரு வேற நிலையில இருந்து அவர் பேசிட்டு இருந்தார். அதே ஆனா சுவாமி உடல என்ன பண்ணார் தெரியுமா? அடுத்த நாளும் திருப்பி அவரை கூப்பிட்டு பேச வச்சார். நாங்கெல்லாம் முதல் நாள் அப்படியா செய்யறோம் இப்படியா செய்யறோம், முடிஞ்சா கைத்தட்டலாம் ரெடியா பார்த்துட்டீங்க. சாமி கிட்ட ரொம்ப விளையாட முடியாது. சில நேரம் சாமி நல்லா இருப்பார், சில நேரம் சாமி டக்குன்னு கோபம் நம்ம கிட்ட ரியாக்ட் பண்ணுவார். ஏன்னா நம்மள டிசிப்ளின் பண்ண வேண்டியது சாமியோடைய வேலை தான். ஏன்னா நீங்க இன்ட்ரெஸ்டடா இருக்கீங்களோ இல்லையோ, நீங்க எப்படி நீங்க கொழும்புல ஏறுனா ஜாஃப்னா அந்த ட்ரெயின் உங்களை கொண்டு விட்டே தீருமோ, அதே மாதிரி சாமி அவருடைய இலக்கை உங்களை கொண்டு போய் சேர்த்தே தீருவார்.
நீங்க எங்க வேணாலும் தப்பிச்சு போலாம். அது ஒரு கயிறு மாதிரிதான். கொஞ்ச நேரம் நீ வேணா சுத்திட்டு வா, அப்புறம் ரொம்ப இருக்குன்னா அப்படி பிடிச்சு இழுத்துருவாரு. இந்த வேலை நடக்கும். சாமி நம்மளை யாரு, ஏன்னா சாமி வந்து ஒரு தடவை வந்து அன்னைக்கு கூட இந்த ஒரு உதாரணம் சொன்னேன். சுவாமி வந்து பிருந்தாவன்ல உட்கார்ந்துட்டு இருக்கும்போது ஒரு பையனுக்கு நம்ம ரொம்ப நாள் அந்த பையன் கூட பேசாம இருந்த சுவாமி, கிட்டத்தட்ட 17 வருஷம் பேசாம இருந்த சுவாமி, திடீர்னு அவங்க அம்மாவுக்கு வந்து ஒரு சின்ன அவங்க அம்மாவுக்கு வந்து ஒரு சின்ன சிக்னஸ் வந்தோடனே சுவாமி உடனே அவங்களுக்கு டெலிகிராம் அனுப்புறாங்க. நாங்க ஹாஸ்டல்ல சுவாமி பிருந்தாவன் இதுல சுத்தி உட்காந்துருக்கோம். உடனே அந்த சுவாமி வந்து அந்த டெலிகிராம் வந்து சாமி கிட்ட கொடுக்குறாங்க. உடனே சாமி படிச்சு போட்டு அந்த பையனை எழுப்பி விட்டு சுவாமி ஒரு லிங்கத்தை கிரியேட் பண்ணி அவர்கிட்ட கொடுத்து 3 நாள் அபிஷேகம் பண்ணி இந்த தண்ணியை சாப்பிடுன்னு சொல்லி அவங்க அம்மாவுக்கு சரியா போயிடும் சொல்லி அனுப்பிச்சதுக்கு அப்புறம் சுவாமி சொல்றாரு, பாரு அவன் நம்பிக்கையினால அவனை மட்டும் காப்பாத்தல, அவங்க அம்மாவையும் நான் காப்பாத்துறேன் பாரு. அதுக்கப்புறம் சாமி இன்னொரு விஷயம் சொல்றாரு, நீ என் மேல நம்பிக்கை வச்சிருந்தீனா ஒன்ன மட்டும் இல்ல, உன்னுடைய 3 சந்ததிகள் காப்பாற்றப்படும். இதெல்லாம் நமக்கு இது இந்த வாக்கியத்தோட முக்கியத்துவம் நம்ம வாழ்க்கையில இப்படி கேட்கும் போது அது பாட்டுக்கு இருப்போம். ஆனா வாழ்க்கையில என்னைக்காவது ஒரு நேரம் தேவைன்னு வரும்ல, அந்த தேவைன்ற நேரத்துலதான் சாமியோட அனுகிரகத்தோடைய பூர்ணத்துவத்தை நம்ம புரிஞ்சுக்க முடியும். நம்ம சுகமா டெய்லி இருந்துகிட்டே இருந்தோம்னா சாமி அதான் சொல்றாரு, ஏன் நீங்க சாமி ஏன் சாமி இந்த இடத்துல போர் நடக்குது, அந்த இடத்துல பிரச்சனை இருக்கு, இந்த இடத்துல இது இருக்கு. இது மாதிரி அனில்குமார் சார் ஒரு தடவை நாங்க சும்மா சாமி கிட்ட உட்காந்து கேட்டுட்டு இருக்கும்போது கேட்கிறாரு, சாமி இந்த பிரச்சனை எல்லாம் உலகத்துல ஏன் இருக்கு அப்படின்னு. சாமி அதுக்குதான் சொல்றாரு, நான் எல்லாமே உனக்கு உலகமே வந்து கூலா இருந்துச்சுன்னா நீ என்ன மறந்து போயிடுவேன். உலகத்துல நான் வந்து உனக்கு வந்து உஷ்ணம்னு ஒண்ணு கொடுத்திருந்தாதான் மரத்து நிழலோட அருமை உனக்கு தெரியும் அப்படின்றார் சுவாமி. மரத்து நிழலோட அருமை தெரியணும்னா நீங்க வெயில்ல நடந்துட்டு வரணும், கால் சுட சுட நடந்துட்டு வரணும். இல்லைன்னா மரத்து நிழல் எப்படி தெரியும்? என்னுடைய கருணையும் என்னுடைய அன்பையும் நீ எப்படி புரிஞ்சுக்குவ? அதுக்கு வேற ஒண்ணு. ஆனா இது எல்லாம் சாமி. ஆனா இதே சாமி இன்னொன்னு சொல்றாரு. என்ன சொல்றாரு? நீ வந்து என்கிட்ட வந்துட்ட அப்படின்னா நீ உன் கர்மத்தை எப்படி அனுபவிக்க போற? சாமி அதுக்கு ரொம்ப, ஏன்னா சாமி வந்து அற்புதமான சின்ன 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 உதாரணங்கள் சொல்வார். சாமி அற்புதமான ஒரு உதாரணம் சொல்றாரு. என்ன சொல்றாரு? நீ உன் கர்மத்தை எப்படி தூக்கிட்டு வர? 1 ரூபா நாணயமா 1000 நாணயத்தை ஒரு மூட்டையா தூக்கிட்டு வர உன் கர்மா. நீ அப்படி தூக்கிட்டு வந்துகிட்டு இருக்க. அது 1 ரூபா நாணயமா 1000 நாணயம்னா இப்படி தூக்கிட்டு வந்தீங்கன்னா உங்களுடைய சுமை எப்படி இருக்கும்? வலிக்கும், ரொம்ப நேரம் தூக்க முடியாது. ஆனா தூக்கிட்டு போயிட்டு தான் இருக்கணும். ஏன்னா நம்ம கர்மால அப்படி வரோம். ஆனா சாமி அதுக்கு என்ன சொல்றாரு? நீ என்கிட்ட வந்ததுக்கு அப்புறம் நான் அதை வந்துட்டு எக்ஸ்சேஞ்ச் பண்றேன். என்ன பண்றேன்? 1000 நாணயத்தை நான் வாங்கிக்கிட்டு 1000 ரூபா நோட்டை மட்டும் உங்ககிட்ட நீட்டுறேன். நீ என்ன பண்ற? 1000 ரூபா நோட்டும் உன் பாக்கெட்ல வச்சுட்டு ஜாலியா போயிட்டு இருக்க. ஆனா உங்ககிட்ட இப்ப இருக்கிறது என்ன? அதே மதிப்பு தான், அதே கர்மா கழித்தல் அப்படின்றது இருந்துகிட்டே இருக்கு. ஆனா அந்த சுமை இருக்கா? சுமை இல்லை. நமக்கு வாழ்க்கையில என்ன மாதிரியான வேதனைகள்லாம் வரலாம், எது வேணாலும் வரலாம், இடர்பாடுகள் வரலாம். ஆனா சாமி நம்மளை கடைசி வரைக்கும் இந்த இடர்பாடுகளின் சுமைய நம்ம அனுபவிக்காம நம்மளை பாதுகாத்துட்டே இருப்பேன். நம்ம உடனே கேட்க முடியாது, ஏன் சாமி நான் இன்னைக்கு சைக்கிள்ல போறேன், இல்ல மோட்டார் பைக்ல போறேன், அவரு வந்து நல்ல கார்ல போறாரு, நான் ஏன்? அதுக்கு இதுக்கு சம்பந்தமே கிடையாது. சாமியை பொறுத்த வரைக்கும் நீங்க வந்து இதுல இருக்கீங்களா, உலகியல் ஏற்றத்தாழ்வுகளை போய் சாமி கிட்ட கேள்வியை கேட்டீங்கன்னா சாமி பதில் சொல்ல மாட்டாரு. ஆன்மீக விஷயமா சாமி கிட்ட கேட்டா சாமி பதில் சொல்லுவார். சாமி உங்ககிட்ட என்ன சொல்லுவாரு? கார்ல போனா என்ன, சைக்கிள்ல போனா என்னன்னு சாமி சொல்லுவாரு. நம்ம அப்புறம் ரெடியா நம்ம அதுக்கு பதில் கிடையாது. சோ உலகியல் ஆசைகளை சாமி ஏன் அப்பப்போ நமக்கு சில விஷயங்கள்ல நமக்கு ஏன் தீர்த்துக்கிட்டு இருக்காரு அப்படின்னா, நம்ம ஆசைப்பட்டு சாமி கிட்ட கேட்கிறோம். நம்ம உங்ககிட்ட சொன்ன மாதிரி ஆசைப்பட்டு நம்ம சாமி கிட்ட கேட்கிறோம். ஐ கிவ் வாட் யூ வாண்ட். நீ ஆசைப்படுறத நான் கொடுக்குறேன். ஏன் கொடுக்குறேன்? நீ என்னைக்காவது ஒரு நாள் நான் கொடுக்கணும்னு நினைச்சது நீ ஆசைப்படுவ. நான் கொடுக்கணும்னு நினைச்சது என்ன? மறுவாழ்வு இல்லாமை. அப்ப மறுவாழ்வு இல்லாமைன்றது எனக்கு வேணும்ல, அது எனக்கு கோலா அப்படின்றதுதான். என்னுடைய இலக்கா இருக்கா? இருக்கணும். சத்யசாயி நிறுவனத்துல நம்ம பூர்ணத்துவமா நம்ம அதோடைய பயனை அனுபவிக்கணும்னா அது நம்ம இலக்கா இருக்கணும். அது இலக்கா இல்லை அப்படின்னா நம்ம அப்படியே தத்தளிச்சுக்கிட்டே இருப்போம். நம்ம நினைச்சு பாருங்களேன், நம்ம இங்க இருந்து ஜாஃப்னால இருந்து கொழும்பு கிளம்பு போனோம், நைட்டு 9 மணிக்கு பஸ் ஏறணும், நம்ம பஸ் ஸ்டாண்ட் போறோம் அப்படின்னா நம்ம என்ன பண்ணோம்? அங்க போயிட்டு இது கொழும்புன்னு மேல போட்டிருக்கான்னு நம்ம பார்க்கணும், அந்த பஸ்ல ஏறணும். இல்ல எனக்கு பக்கத்துல இந்த பஸ் தான் நிக்குது, நான் ஏறு போனா அது திருகோணமலை போவோம். அப்புறம் அங்க போய் காலம்பரை இறங்கிட்டு அழுவக்கூடாது. அப்போ கிளம்புறதுக்கு முன்னாடியே நம்ம அதை யோசிக்கணும். சாமி கொடைக்கானல்ல நாங்க மாணவர்கள்லாம் சுத்தி உட்காந்துட்டு இருக்கோம்.
உட்காந்துட்டு இருக்கும்போது சரி ஏதாவது கேள்வி கேளு, இதே மாதிரி சாயங்காலம் நம்ம ஏதாவது கேள்விக்கு நம்ம ஒரு உரையாடல் வச்சுக்கலாம் பிளான் பண்ணிட்டு இருக்கோம். எப்படி நடக்குது, சாமி வழிவகுக்கிறான்னு பார்ப்போம். சாமி இது மாதிரி கேள்வி கேளுங்க அப்படின்னு நம்ம சாதாரணமா நம்ம நினைச்சு பாருங்களேன். பகவத்கீதை அப்படின்ற மாதிரி ஒரு பெரிய ஒரு தத்துவத்தை பஞ்ச பாண்டவர்கள்ல சிறந்தவர் யாருன்னு நம்ம நினைப்போம். சிறந்தவர் யாரு பஞ்ச பாண்டவர்கள்ல? தர்மன். இது நம்ம ஒத்துக்கிறோமா? வீரன் யாரு, அதிகம் பெரும் வீரன் யாருன்னு கேட்டா நம்ம வேணா அர்ஜுனன் சொல்லுவோம், இல்ல பெரும் பலசாலி யாருன்னு கேட்டா பீமன் சொல்லுவோம். ஆனா சிறந்தவன் ரொம்ப நல்லவன் யாருன்னு நம்ம கேட்டா யாரு சொல்லுவோம்? தர்மன் சொல்லுவோம். ஏன்னா நம்மளுடைய அவர் தான் சிறந்தவர் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். அப்ப நம்ம சாதாரணமா என்ன நினைக்கிறோம்? சிறந்தவர்கிட்ட தான் போயிட்டு ஒரு தத்துவம்னா யாருக்கிட்ட சொல்லணும்? நம்ம என்ன பண்ணுவோம்? இன்னைக்கு ஒரு ஆரத்திக்கு ஒரு சான்ஸ் கொடுக்கணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம்? ரொம்ப வயசானவர், இல்ல ரொம்ப நல்லவர், ரொம்ப ஆர்கனைசேஷனுக்கு உழைக்கிற ஏதாவது ஒரு இடத்துல ஒரு சிறப்பா இருக்கிறவருக்கு தானே நம்ம ஒரு சான்ஸ் கொடுக்கணும்னு நினைப்போம். பண்ணுவாங்க மாட்டோமா? அப்ப அவ்வளவு பெரிய ஒரு பொக்கிஷமான ஒரு பகவத்கீதைய யாருக்கிட்ட உபதேசமா கொடுக்கணும்னு நம்ம நினைப்போம்? நம்ம தர்மர்கிட்ட தான் கொடுக்கணும்னு நினைப்போம். ஆனா சுவாமி போய் அர்ஜுனர்கிட்ட கொடுக்கிறார். இந்த கேள்விய சாமி கேட்டுங்க. சாமி பாண்டவர்கள்லயே சிறந்தவரா தர்மர் இருக்காரு, ஆனா ஏன் போய் நீங்க பகவத்கீதைய அர்ஜுனர்கிட்ட சொன்னீங்க அப்படின்னு சாமி கிட்ட ஒரு கேள்வி. அதுக்கு சாமி நம்ம கிட்ட ஒரு பதில் சொல்றாரு. என்ன பதில் சொல்றாரு? இந்த பஸ் ஸ்டாண்ட் தான் பதில். ஏன்னா அவரு சாமி என்ன சொல்றாரு? அர்ஜுனன் பூர்வா தாபி, தர்மர் பஷ்யா தாபி அப்படின்றாரு. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, அர்ஜுனன் முன் யோசனையோடு நடப்பவன், தர்மன் செஞ்சுட்டு யோசிக்கிறான். அஸ்வத்தாமா அத்த குஞ்சலக சொல்லிட்டு ஐயோ சொல்லிட்டேனே சரியா தப்பா அப்படின்னு யோசிக்கிறவர் தர்மன். அம்பு ஏறதுக்கு முன்னாடி இங்க பண்ணலாமா வேணாமான்னு யோசிக்கிறவரு அர்ஜுன். அப்போ சுவாமி என்ன சொல்றாரு? நீ முன் யோசனையோட நடக்கிறவருக்கு தான் ஆன்மீக தத்துவம். அப்ப நம்ம என்ன பண்ணணும்? பஸ் ஸ்டாண்டுக்கு போனோன்னு போர்டை பார்க்கணும். அப்ப போர்டை பார்க்கணும்னா என்னது? இந்த சத்யசாயி நிறுவனத்துல என்ன போர்டு போட்டிருக்கு? இங்கதான் ஒரு இதுல இருந்து உன் உள்ளார இருக்கும் உரையும் தெய்வீகத்தை வெளிக்கொணர்வதற்காக நான் வந்திருக்கிறேன். இப்ப சத்யசாயி நிறுவனத்துல எதுக்கு? அப்ப சத்யசாயி நிறுவனத்தோட போர்டு பார்க்கணும். இந்த போர்டுல என்ன போட்டிருக்கு? அப்ப இந்த போர்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் எனக்கு இந்த இது கிடைக்கல, நமக்கு அது கிடைக்கல, நான் வந்து சேவையில மட்டும் தான் பண்றேன். இதெல்லாம் எதுக்கு? இட்ஸ் a spiritual organization involved in service. என்னோட பாதை இங்க இருந்து ட்ரெயின்ல போலாம், பிளைட்ல போலாம், பஸ்ல போலாம், கார்ல போலாம். எங்க? கொழும்புக்கு, ஜாஃப்னால. ஆனா இந்த இது கார்ல அழைச்சிட்டு போகுது. அப்படின்னா என்ன அர்த்தம்? இது ஸ்பிரிச்சுவல் ஜேர்னி. இந்த ஜேர்னியுடைய பாதை வந்து சேவை. அப்ப நம்ம சேவை செய்யறோம்னா, நான் நேற்றுக்கு உங்ககிட்ட சுவாமி சொன்ன ஒரு உதாரணத்தை சொன்னேன். எப்படி சேவை செய்யணும்னு சுவாமி சொல்றாரு? நம்ம ஏன் நான் உலகத்துல இருக்கிற கஷ்டங்களை பார்க்கும் போது ஏன் மனசு பதபதைக்கணும்? அந்த பதபதைப்பை தீர்க்கிறதுக்காக நான் சேவையில ஈடுபடுறேன். அவங்களுக்கு தேவை அப்படின்றதுனால நான் கொடுக்கல. ஏன் மனசு பதபதைக்குது? அவர் கஷ்டப்படுறத பார்த்து. இது வந்து இதுமே வந்து வேறுபாடுகள் இருக்கிறதா. ஆனா அந்த நமக்கு இன்னைக்கு இருக்கிற நிலையில அந்த துவைத்தம் தேவை. இன்னைக்கு நம்ம அத்வைத்தம் நிலைக்கு போயிடல, எல்லாருமே இருக்கிறோன்ற நிலைக்கு நம்ம போயிடல. ஆனா நம்ம அதனால சேவையில ஈடுபட்டு இருக்கோம். சத்யசாயி நிறுவனத்துல எதற்காக இருக்கிறோம் அப்படின்னா, இந்த சுவாமி கொடுக்கிற கோல் என்னவோ அந்த கோல், அந்த இலக்கை அடையறதுக்காக சத்யசாயி நிறுவனத்துல இருக்கிறோம். என்ன மாதிரி இது கொடுக்கிறாரா சுவாமி? கொடுக்கிறாரா சுவாமி? அந்த காலத்துல வந்து நம்ம இன்னைக்கு ரொம்ப பழங்காலத்து உதாரணங்களா தான் மனசுல வந்துகிட்டு இருக்கு. பாப்போம் சுவாமி என்ன பண்ற. ஏன்னா நான் நேற்றுக்கு சொல்ல மாதிரி ரொம்ப யோசிச்சுட்டு வந்து உதாரணங்கள் சொல்ல. நீங்க சுவாமியுடைய வரலாறை படிச்சீங்க அப்படின்னா, கர்ணம் சுப்பம்மா அப்படின்னு ஒருத்தங்க இருந்தாங்க. படிச்சிருக்கீங்களா? எத்தனை பேர் சுவாமியோட சத்தியம் சிவம் சுந்தரம் படிச்சிருக்கீங்க? எல்லாரும். கர்ணம் சுப்பம்மான்றத உங்களுக்கு வந்து நான் சொன்ன இந்த பேர் பரிச்சயமா இருக்கும். நிறைய இளைஞர்கள் படிக்கல போல இருக்கு. ஆனா சத்தியம் சிவம் சுந்தரம் கட்டாயம் படிக்கணும். ஏன்னா நம்மளுடைய சுவாமி கிட்ட வந்துட்டோம்னா சுவாமி என்ன சொல்றாருன்னு தெரியணும். சுவாமியோட தத்துவம் என்னன்றது நமக்கு தெரியணும். அதுக்காக தானே வந்திருக்காரு. வந்து அவதார் சொல்லிட்டாரு. யாருக்காக சொல்லியிருக்காரு? நமக்காக தானே சொல்லியிருக்காரு. அப்போ நம்ம அதை பத்தி தெரிஞ்சுக்கிட்டு தானே ஆகணும். எனக்காக சொல்லியிருக்கிறாருன்னா, எனக்காக சொல்லியிருக்கிறாரு என்ன சொல்லியிருக்காருன்னு கேட்கணும்ல. ஸோ அது நம்ம ஆக்சுவலா இங்க நம்ம வந்து உரைகள் நடத்தும் போது ஒவ்வொரு சில உரைகள்ல நம்ம வந்து ஒரு நம்மளுடைய சுவாமியோடைய வாகினி சீரியஸையே நம்ம உரைகளை நடத்தணும்.
ஏன்னா வாகினி சீரிஸ் ஃபுல்லா சாமியோட தத்துவம் நம்ம எல்லாருக்கும் தெரியணும். புரியுது புரியல வேணாம், காதுல ஃபர்ஸ்ட் படட்டும், அதுக்கப்புறம் தெரியும். நீங்க தண்ணியை வச்சுக்கோங்க, தாக அடிக்கும் போது எடுத்து குடிச்சுக்கலாம். ஆனா தண்ணி அதுக்குன்னு வரும்போது சேமிச்சு வச்சுக்கணும். தாக அடிக்கும் போது எடுத்து குடிச்சுக்கலாம். அப்போ நமக்கு இன்னைக்கு சான்ஸ் கிடைக்கும் போது அந்த வாகினி சீரிஸ் எல்லாம், ஏன்னா உடல் நல்லா இருக்கு, மனசு நல்லா இருக்கு, நம்ம காது நல்லா இருக்கு, மனசு நல்லா கேட்கறதுக்கு ரெடியா இருக்கணும். சாமி சொன்ன தத்துவங்கள் என்ன 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 என்னன்னு கேட்டுக்கிட்டே இருக்கணும். வாழ்க்கையில இருக்கிற ஒவ்வொரு அனுபவங்களும் நமக்கு அது பாடமாக்கி நம்மளோட உயர்நிலைக்கு நம்மளை எடுத்துட்டு போயிட்டே இருக்கும். காரணம் நம்ம இஃப் பாசிபிள் யூ ஹாவ் டு அரேஞ்ச். நம்ம வாகினி சீரீஸை பத்தி யாராவது ஏன்னா எல்லாருக்கும் எடுத்து படிக்கிறதுக்கு கொஞ்சம் சிரமமா இருக்கும்னா நம்ம அந்த மாதிரி வாகினி சீரீஸை நம்ம எல்லாருமே தெரிஞ்சு வச்சுக்கணும். கர்ணம் சுப்பம்மா அப்படின்றவங்க இருந்தாங்க. அவங்க சுவாமி சின்னவங்களா இருக்கும் போது, எப்போ நான் சொல்றது சுவாமி 10 வயசு அந்த மாதிரி எல்லாம் இருக்கும் போது இவர் தான் அவதார் அப்படின்னு அவங்க புரிஞ்சு போச்சு. அவங்க கர்ணம் அப்படின்னா அந்த ஊர்ல இருக்கக்கூடிய ஒரு வில்லேஜ் ஹெட். கர்ணம் அப்படின்னா வில்லேஜ் கேட். அந்த வில்லேஜ் கேட்டோட மனைவி, அது 2வது மனைவியா இருக்கிறாங்க. அவங்க அந்த மாதிரி இருக்கிறவங்க சாமி தான். அப்போ புட்டபர்த்தி ரொம்ப சின்ன ஒரு குக்கிராமம், அதுவும் வறண்ட நிலம். ராயல்சீமா அப்படின்றது ஆந்திரால இருக்கிறதுலே வறண்ட பூமியில பயங்கரமான வறட்சி இருக்கக்கூடிய பூமி. நீர் பாசனம்லாம் அங்கெல்லாம் ஒண்ணும் கிடையாது. இந்த மாதிரி ஒரு பூமியில தான் சாமி பிறந்திருக்கிறாரு. அதுல கர்ணம் அந்த வில்லேஜ் ஹெட்டா இருக்கிறவங்களுடைய மனைவியா இருக்கிறாங்க. அவங்களுக்கு சாமி மேல சத்யா மேல அவ்வளவு ஆசை. அதனால இவரு தான் அவதார்னு அவங்க முழு நம்பிக்கை. சுவாமி கொஞ்சம் எப்படி அவதார் தன்னைதான் அவதார்னு டிக்ளேர் பண்ணதுக்கு அப்புறம் அவருடைய 14 வயசுக்கு மேல யாரெல்லாம் கெஸ்ட் வராங்களோ அவங்களுக்கு எல்லாம் அப்போ ஆதி புட்டபர்த்தியில அவங்கதான் சமைச்சு எல்லாருக்கும் போடுவாங்க. நிறைய நேரம் அந்த சமையல் பத்தாது. நேத்துக்கு இங்க சொன்னாங்க 300 பேர் எதிர்பார்த்தோம், 600 பேர் வந்தாங்கன்ற. அங்கேயும் அதே மாதிரி பத்தாது. சாமி உடனே என்ன பண்ணுவாரு, நீ அதெல்லாம் ஒண்ணும் கவலைப்படாத அப்படின்னு சொல்லிட்டு நீ பாத்திரத்தை மூடி வச்சுட்டு நீ கிளம்பு, நீ அதுக்கப்புறம் சர்வ், நீ பாட்டுக்கு அதை சர்வ் பண்ண, அது உனக்கு பத்துன்னு சொல்லிட்டு போயிடுவாரு. உடனே அது எத்தனை பேர் வந்தாலும் அந்த பாத்திரத்துல இருந்து வந்துகிட்டே இருக்கும் சாப்பாடு. சோ இப்படி இருக்கக்கூடிய அந்த கர்ணம் சுபம். ஆனா அவங்க ஒரு நாள் சாமி கிட்ட கேட்கிறாங்க. என்ன கேட்கிறாங்க? சுவாமி எனக்கு மோட்சம் வேணும். சாமி சொல்றாரு, கவலைப்படாத, நீ இறக்கும் போது ஓ வாயில நான் தண்ணி ஊத்துனது, கங்கா இது ஊத்துனதுக்கு அப்புறம் தான் நீ கிளம்புவ. சாமி அவங்க கிட்டத்தட்ட 60 கடைசியில அவங்க புட்டபர்த்தியிலேயே இருக்கிறாங்க. சாமி அப்போ பிருந்தாவன்ல இருக்கிறார். உடனே பிருந்தாவனுக்கு ஒரு டெலிகிராம் வருது, கர்ணம் சுப்பம்மா எக்ஸ்பயர்ட். சரி சரி அப்படின்னு சாமியை வாங்கி மடிச்சு வச்சிடுறாரு. ஆனா பாடியை எடுக்காதீங்கன்னு சொல்லிட்டு திருப்பியும் சாமி டெலிகிராம் எடுத்துடுறாரு. கர்ண சுப்பம்மா இறந்துட்டாங்க. அதுக்கப்புறம் 1 நாள் ஆயிடுச்சு, 2 நாள் ஆயிடுச்சு. சாமி அப்போ அன்னைக்கு அடுத்த நாள் கிளம்பி சாயங்காலம் கிளம்பி 3வது நாள் கிளம்பி போறாரு. போனோடனே அவங்க அங்க பாடி இருக்கு. சாமி இங்க சுப்பம்மா அப்படின்னு அவங்க பயத்துல யார் எக்ஸ்பயர்டுன்னு நம்ம எல்லாரும் தீர்மானம் பண்ணி வச்சிருக்கிறாங்களோ அவங்க சாமி போய் சுப்பம்மா அப்படின்னு கூப்பிட்டோன்னே அவங்க வாயை திறக்கிறாங்க. சாமி உடனே தண்ணி எடுத்து அவங்க வாயில ஊத்துனோன்னே கண்ணை அப்படியே மூடி விடுறாரு. அவங்க இறந்து போறாங்க. நம்மளுடைய கோல், நம்மளுடைய இலக்கம் சாமியோட இலக்கோட நம்ம இலக்கம் ஒன்றி போயிடுச்சுன்னா சாமியை he will take care. He will surely take care. அதை நம்ம மறுக்கவே வேணும். சுவாமி ஏன்னா நம்ம இந்த சுவாமி தான் அவதார், அவரை நம்ம அப்படிதான் புரிஞ்சுக்கணும்ன்றது நமக்கு இருக்கணும். சின்ன 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 அற்புதங்கள்னா ஆரம்ப சந்தோஷங்கள். எப்படி ஒரு சின்ன குழந்தைக்கு இன்னைக்கு பாலவிகாஸ் கிளாஸ் அப்படின்னு என்ன பண்ணுவோம், ஒரு சாக்லேட் கொடுத்துட்டு பாபா நான் இன்னொரு சாக்லேட் வீட்டுல கொடுக்குறேன், ஆனா ஒரு ½ hour நான் சொல்ற கதையை நீ கேளு, அந்த மாதிரி சொல்றதுதான் சாமி சொல்ற இந்த சின்ன சின்ன அற்புதங்கள். ஆனா சாமி உண்மையா கொடுக்க வேண்டியது என்ன, அவர் என்ன கோல்னு வச்சிருக்க. இது இன்னொரு சாமி இதே மாதிரி இன்னொரு விஷயம் ஒண்ணு சொல்றேன். நம்ம சாமி கிட்ட இந்த நிறுவனத்துக்கு வந்தோடனே நமக்கு என்னெல்லாம் கிடைக்குதுன்றது சாமி இது ப்ராபப்ளி இங்க டிஜிகே சார் வந்திருக்கும் போது அவர் வாழ்க்கையில நடந்த ஒரு உதாரணம் தான் சொல்லியிருக்கிறாரான்னு எனக்கு தெரியல. அவர் வாழ்க்கையில பாத்தீங்கன்னா ஒரு தடவை ஒரு ஆக்சிடென்ட் அவருக்கு நடக்குது. ஆக்சிடென்ட் நடந்தோன்னா அந்த கார் 2-3 டம்பிள் ஆயிட்டு தென் அதுக்கப்புறம் போயிட்டு, ஆனா கொஞ்சம் லைட்டா ஸ்கிராச்சோட வந்துடுறாரு. கார் பயங்கரமா ரொம்ப பெரிய ஆக்சிடென்ட் தான். கார் நல்லா அப்படியே சுத்திட்டு 4-5 சுத்திட்டு கீழே நிக்குது. அதுக்கப்புறம் அவர் சின்ன சின்ன ஸ்கிராச்சோட ஏஞ்சி விடுறாரு. உடனே சரின்னு அதுக்கப்புறம் கிளம்பி புட்டபர்த்தி கிளம்பி போறாரு. உடனே சாமி போனோட சாமி கிட்ட, சாமி ரொம்ப தேங்க்ஸ் சாமி, நீங்க தான் காப்பாத்திட்டீங்க எல்லாம் சொல்றாரு. நான் ஒண்ணுமே காப்பாத்தலப்பா, நீ இங்க நிறுவனத்துல இருக்கிறதுனால பயிற்சினால உனக்கு என்ன நடந்திருக்கு அப்படின்னா
யாரெல்லாம் உனக்கு வந்து நீ ஏதாவது உதவி செஞ்சுன்னா நன்றி சொல்றாங்களோ அந்த நன்றியெல்லாம் நீ சாயரான்னு சொல்லி எனக்கு திருப்பி விட்டுற. நீ ஏத்துக்க மாட்ட. நீ ஏத்துக்காதனால எல்லா நன்றியும் எனக்கு வந்துருச்சுங்க. அந்த நன்றியில இருந்து கொஞ்சோண்டு உன் சைடு இப்போ உனக்கு தேவையான போது நான் திருப்பி விட்டேன் அப்படின்னு. நான் என்னுடைய இறைத்தன்மையை அந்த இடத்துல உபயோகப்படுத்தல. நீ இந்த நிறுவனத்துல இருந்து பயிற்சி பெற்றதுனால என்ன நடக்கணும்? யாராவது நம்ம ஒருத்தரையும் சாயராம் சொல்லுவது நடத்தணும். இங்க நமக்கு ஒருத்தர் சர்வ் பண்றாங்க, தேங்க்யூன்னு சொன்னாங்க, நம்ம உடனே சாயராம் சொல்லிடணும். ஏன்னா அந்த தேங்க்யூ நமக்கு வேணாம். நமக்கு எதுக்கு அந்த தேங்க்யூ? இப்போ நான் இங்க வந்து பேசுறேன், என்கிட்ட வந்து சிலவங்க தேங்க்ஸ் நல்லா இருக்கு சார், எனக்கு அதுக்கு சம்மந்தம் கிடையாது. இங்க நின்று பேசுறோம், சாமியோட அருள்னால நம்ம பேசிட்டு இருக்கோம். ஏன்னா நம்ம இதே மாதிரி நான் ரொம்ப கஷ்டப்பட்டு என் மனசுல எந்த எண்ணமும் வராத ஸ்பீச் எல்லாம் இருக்கு. போய் நிப்போம், திடீர்னு பாத்தீங்கன்னா மைண்டே வேலை செய்யாது. நான் ஃபர்ஸ்ட் பேச ஆரம்பிச்சது வந்து சத்யசாயி நிறுவனத்துல தான் பேசுறேன். அது வரைக்கும் வெளியில பேச்சறவே கிடையாது. ஃபர்ஸ்ட் சத்யசாயி நிறுவனத்துல பாலவிகா ஸ்டூடெண்டா இருக்கும்போது நான் வேற ஒரு காம்படிஷனுக்கு போனேன். எங்க காம்படிஷன் முடிஞ்சு போச்சு. எங்க ஊர்ல எல்லாம் அப்பெல்லாம் நாங்கெல்லாம் பாலவிகாஸ் 80கள்ல இருக்கும்போது என்ன பண்ணுவாங்கன்னா, நீங்க எந்த காம்படிஷனுக்கு பேர் கொடுக்கலனாலும் போய் அந்த காம்படிஷன்ல கலந்துக்கலாம். சரின்னு இன்னொரு காம்படிஷன் ஜஸ்ட் மினிட்னு ஒரு காம்படிஷன் கொடுத்தாங்க. சரி நானும் போய் உட்காந்துட்டேன். அவங்க எனக்கும் ஒரு டாபிக் கொடுத்தாங்க. உடனே ஏஞ்சி நின்று பேசிட்டு அவங்க எனக்கு ஃபர்ஸ்ட் பிரைஸ் கொடுத்துட்டாங்க. நான் நினைச்சிட்டு சரி நம்ம ரொம்ப பெரிய ஒரு ஆற்றல் உள்ளார இருக்கு போல இருக்க பேச்சாற்றல். நான் ஸ்கூல்ல போய் எலக்யூஷன் காம்படிஷனுக்கு கொடுக்குறேன். கொடுத்தோன்னா நான் நல்லா ப்ரிப்பேர் பண்ணேன். ஒரு கிராமிய பாடல்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தலைப்பா அது இதெல்லாம் சொல்லி நல்லா ப்ரிப்பேர் பண்ணி எழுதிலாம் வச்சுதான் கிளம்பி போயிட்டு அங்க போனோடனே பெரியவர்களே எல்லாரும் சொல்லிட்டு உங்க எல்லாத்துக்கும் என் வணக்கத்தை உரித்தாக்குறேன்னு சொல்றேன். அதுக்கப்புறம் ஒரு விதம் ஞாபகம் வரல. இப்படியே கொஞ்ச நேரம் எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டே இருந்தேன். பார்த்துட்டு இதுக்கு மேல ஒன்று நன்றி வணக்கம் சொல்லிட்டு வந்தாச்சு. ஆனா அதுக்கப்புறம் புட்டபர்த்திக்கு வந்ததுக்கு அப்புறம் ஒவ்வொரு நான் நேற்றுக்கு சொன்ன மாதிரி ஒவ்வொரு தடையா சுவாமிக்கு எழுதி நம்ம அதுக்கப்புறம் சாமி நம்ம எப்ப சொன்னாலும் நம்ம, ஏன்னா சாமி சொல்றாருல இங்க எழுதாத இங்க எழுது. அப்போ நம்ம ஒவ்வொரு புக்கு படிக்கிறோம், இல்ல ஏதாவது ஒண்ணு கேட்கிறோம், சாமி கிட்ட இருந்து ஸ்பீச் கேட்கிறோம், ஒவ்வொரு வாக்கியமும் நமக்கு இங்க இருக்கணும். ஏன்னா சாமியோட கோலும் நம்ம இலக்கும் சேர்ந்தே இருக்கணும். எதற்காக இது சொல்றோம்? இந்த நிறுவனத்துல ஏன் இருக்கிறோம் அப்படின்றதுக்காக தான் இன்னைக்கு. ஏன்னா இதுக்கப்புறம் எனக்கு பேசக்கூடிய வாய்ப்பு இங்க இருக்காது. நம்ம சாமியோட முக்கியமான விஷயத்த நம்ம சொல்லிட்டு போனோம் அப்படின்றதுக்காக தான். ஸோ நம்ம எதற்காக இந்த நிறுவனத்துல சேர்ந்திருக்கோம் அப்படின்னா, இந்த ஃபார்ம் அண்ட் நேம் மேல நமக்கு நம்பிக்கை இருக்கணும். இந்த ஆர்கனைசேஷன் என்ன இலக்குன்னு வச்சிருக்கோம் அந்த இலக்கோட நமக்கு சம்பந்தம் இருக்கணும். அதற்கப்புறம் இதோடைய வழித்தடம் என்ன, இதோட வழித்தடம் தேவை, ஆனா இதோட இலக்கு என்ன, ஆன்மீகம். இந்த மூணையும் நம்ம புரிஞ்சுக்கிட்டு இருக்கணும். இதுக்கு முக்கியமான தேவை நம்ம சாமி தான் கடவுள்ன்ற நம்பிக்கை நம்ம இருந்துகிட்டே இருக்கணும். இல்லை அப்படின்னா நம்ம அதை மறந்து போயிட்டே இருக்கும். சாமி கிட்ட அற்புதங்கள் கேட்போம், ஆனா நமக்கு அந்த இணக்கமான ஒரு கடவுளை நினைச்சுக்கிட்டு. இது வந்து பாகவதத்துல இங்கேயும் அவர் டிஜிகே சார் அடிக்கடி சொன்னார். டிஜிகேன்னு சொன்ன அவர்கிட்ட அவர் பேர் சொன்னோன்னு எனக்கு இன்னொரு ஞாபகம் வரும். அவர் வந்து பாகவதத்துல இருந்து ஒரு உதாரணத்தை எடுத்து சொல்லுவார். ரொம்ப அற்புதமான உதாரணம். தத்தி பாண்டு அப்படின்னு சொல்லிட்டு கோகுலத்துல ஒருத்தர் இருப்பார். தத்தி பாண்டு அப்படின்னு அவர் பேர். அவர் கோகுலத்துல சின்ன வயசுல, ஏன்னா சாமி சின்ன வயசுல இருக்கும் போதே அவதாரம்னு புரிஞ்சுக்கிட்டவருக்கு. அவர் பாத்தீங்கன்னா அவர் வந்து ஒரு பேச்சுலர் மாதிரி அவங்க வீட்டுல இருப்பாரு. அவருக்கு குடும்பம் எல்லாம் ஒண்ணும் கிடையாது. அங்க இருக்கிற கோகுலத்துல இருக்கிற கிருஷ்ணர், அந்த சின்ன குட்டி கிருஷ்ணர் அவங்க ஃப்ரெண்ட்ஸோட எல்லாம் விளையாடும் போது பாத்தீங்கன்னா எல்லாரும் எங்கேயாவது போய் இந்த கண்ணாமூச்சி மாதிரி விளையாட்டு விளையாடுவாங்க. சோ மறைஞ்சிக்குவாங்க. எங்கேயாவது போயிட்டு மறைஞ்சிக்கும் போது இவர் வீட்டுக்கு யாராவது மறையறதுக்கு வந்தாங்கன்னா இவர் குச்சி எடுத்து எல்லாத்தையும் அடிப்பாரு, அடிச்சு விரட்டுவார். ஆனா இதே மாதிரி ஒரு நாள் வந்து, அதனால இவர் வீட்டுக்கு அந்த குழந்தைகள் எல்லாம் யாரும் போக மாட்டாங்க. ஒரு நாள் இவர் வெண்ணை திருடிட்டு என்ன பண்றாரு, நேரா ஓடிட்டு வர்றாரு. அங்க கோபிகள் எல்லாம் துரத்திட்டு வராங்க. இவர் என்ன பண்றாரு, நேரா போய் தத்திபாண்டு வீட்டுல போய் நான் உள்ளார போய் ஒளிஞ்சுக்கிறேன். இல்லன்னு குச்சி எடுத்துட்டு வர்றாரு. இல்ல எனக்கு ரொம்ப எல்லாம் அடிக்க வராங்க, தயவு செய்து எனக்கு உள்ளார விடணும். அப்ப வரியா, சரி வா அப்படின்னு. சரி எங்க ஒளிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு கேட்டோன்னே, குதிர்னு இருக்குல்ல, குதிர் தெரியுமா, அரிசி நெற்குதிர், அதாவது சிலோஸ். அந்த காலத்துலாம் வந்து நெல்லை வந்து வீட்டுல சேமிச்சு வைக்கிறதுக்காக ஒரு பெரிய ஒரு மரத்துல செஞ்சிருக்கக்கூடிய ஒரு பத்தாயம் மாதிரி ஒண்ணு வச்சிருப்பாங்க. ஐ திங்க் யூ அண்டர்ஸ்டாண்ட். அது வந்து ரொம்ப பெருசா இருக்கும், நம்ம ஆளோட உயரமா இருக்கும். மேல இருந்து நெல்லை கொட்டி வச்சிருவாங்க, கீழே ஒரு சின்ன ஓப்பனிங் இருக்கும். திறந்து எவ்வளவு வேணுமோ அதை வலிச்சு எடுத்துப்பாங்க அன்னைக்கு தேவைக்கு. சோ இந்த குதிர்க்குள்ள நீ போய் ஒளிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்றாரு. அவர் நேரா குதிர்க்குள்ள தூக்கி விடுறாரு, உள்ளார விழுந்துடுறாரு. கிருஷ்ணரோ இத்தரு பெரிய ஆளோடைய உயரமா இருக்க குதிர். கொஞ்ச நேரம் கழிச்சு யாருமே வரல, யாரும் கண்டுபிடிக்கல, ஒன்னும் ஒரு விஷயமும் இல்ல, சத்தமும் வரல. உடனே இவரு கிருஷ்ணர் இங்க இருந்து உடனே அவரை வந்து கூப்பிடுறாரு, பெரியவரேன்னு கூப்பிடுறாரு. அவர் கொஞ்ச நேரம் கழிச்சு மேல இருந்து எட்டி பாக்குறாரு, என்ன விஷயம் அப்படின்னு. என்ன தூக்கி விடுங்க, யாருமே வரல, நான் கிளம்பி போறேன் அப்படின்னு.
உடனே தூக்கி விடுங்க அப்படின்னா நான் தூக்கிலாம் விட முடியாது. இவரு குதிச்சு குதிச்சு பாக்குறாரு, இவரால எம்பிஏ மேல ஒண்ணும் பண்ண முடியல. தயவு செய்து என்ன இது பண்ணி விடுங்க, நான் நீங்க எது சொன்னாலும் நான் கேட்கறேன் அப்படின்றாரு. உடனே கிருஷ்ணன், குட்டி கிருஷ்ணன், எது சொன்னாலும் கேட்பியா? எது சொன்னாலும் கேட்பேன். நீ யாருன்னு எனக்கு தெரியும், நீ யாருன்னு எனக்கு தெரியும், நீ எனக்கு மோட்சத்தை கொண்டு வை அப்படின்னு நதி பாண்டவர். ஓ, நீ தெரிஞ்சுக்கிட்டீங்களா, உங்களுக்கு புரிஞ்சு போச்சு, பிரச்சனை இல்லை, உங்க வாழ்க்கை இன்னும் கொஞ்ச நாள் இருக்கு, நீங்க இருங்க, நான் கோகுலத்தை விட்டு நான் மதுராக்கு போவேன், போகும்போது உங்களை நான் கூட்டிட்டு போயிடுவேன், உங்க வாழ்க்கை அதோட முடியும், அப்போ நான் உங்களுக்கு கொடுக்குறேன்னு சொல்லிட்டு அவருக்கு ஒரு அஷூரன்ஸ் கொடுக்குறேன். இதே மாதிரி பின்னாடி மதுராக்கு கிளம்புறதுக்கு அப்புறம் அது நடக்கும். அவர் இதே மாதிரி நம்மளுடைய சாமி இருக்கும்போது நம்ம சாமியோடைய வீட்டுல பக்கத்திலேயே சாமியுடைய தாத்தா இருப்பார். சாமியோட தாத்தா பேர் என்ன? கொண்டமராஜ். சாமியோட தாத்தா பேர் கொண்டமராஜ். அவர் சாமியோட வீட்லயே இருக்க மாட்டார். அவர் பக்கத்துல ஒரு சின்ன வீடு எடுத்திருப்பார். அவருக்கு சாமி சின்ன பிள்ளை, சாமி அவதார்னு டிக்ளேர் பண்றதுக்கு முன்னாடியே அவரு அவதார்னு அவருக்கு முழு நம்பிக்கை. காலம்பரெல்லாம் அவர் சத்யால வேலை எல்லாம் வாங்கிட்டு எல்லாம் பண்ணிட்டு இருப்பாரு. நைட்டு சத்யா என்ன பண்ணுவாரு, அவங்க வீட்டுல தன்னாங்க, தாத்தா வீட்டுல போய் தங்குவார். உடனே போய் நேரா கதவை அடைச்ச உடனே தாத்தா என்ன பண்ணுவார், அவர் கட்டில இருந்து, கைத்து கட்டில் தான் எல்லாருக்கும் இருக்கும், கைத்து கட்டில இருந்து எந்திரிச்சு அவரு சத்யாவை படுக்க வச்சு அவர் காலை அமுக்கி விட்டுட்டு இருப்பார். தாத்தாக்கு வயசு 70, பையனுக்கு வயசு 10. என்ன நடக்குது அப்படின்னு கேட்டோடனே அவர் சொல்லுவார், நீ தான் அவதார்னு எனக்கு தெரியும், நான் உனக்கு சேவை பண்றதுக்கு தான் இருக்கேன். அப்போ நம்ம ஒவ்வொரு க்ஷணமும் நம்ம இங்க இருக்கிறோம் அப்படின்னா நம்ம சுவாமிக்கு எதற்காக சாமி கொடுக்கிறாரு, எதற்காக சாமி நம்மளை இங்க இருக்க வச்சிருக்கிறாருன்ற நோக்கம் கிளியரா தெரியணும். அவரு தான் அவதார்னு தெரியணும். அவர் எந்த நோக்கத்துக்காக நம்மளை ஈடுபட வச்சிருக்கிறார், அவரு கூட நம்ம கூட வச்சிருக்காருன்னு தெரியணும். அந்த ஈடுபாட்டுக்கும் அவர் நோக்கத்துக்கும் இணங்க நம்மளுடைய நடவடிக்கையும் இருக்கணும். அப்படி இருந்தோம் அப்படின்னா இந்த உறவுல பூர்த்தியான சந்தோஷம், நிறைவும் நமக்கு கிடைக்கும். சாமி கூட இருக்கிறோம் அப்படின்னா நமக்கு ஒரு செயினோ ரிங்கோ கிடைக்கிறதுலாம் அடுத்த வருஷம், நமக்கு வாழ்க்கையில நடக்கிற அற்புதம் அடுத்த வருஷம். ஆனா சாமி என்ன கொடுக்க வந்தாரோ அதை நம்ம வாங்குறதுக்கு என்னைக்கு தயார். சாமி என்ன சொல்லுவார், மழை எவ்வளவு கொட்டினா என்னடா, உன் பாத்திரம் திரும்பி இருக்கு, உன் பாத்திரம் கவுத்து கிடக்கு, மழை எவ்வளவு கொட்டினா என்ன. சாமி சொல்லுவாரு, டர்ன் யுவர் வெசல். அது மட்டும் கிடையாது, அந்த விஷத்துல அந்த உன்னுடைய பாத்திரத்துல ஏற்கனவே எக்கச்சக்க ஆசைகளை போட்டு நிரப்பி வச்சிருக்கியே, நான் எவ்வளவு மழை கொட்டினா என்ன, ஓ பாத்திரம் நிறைஞ்சு கிடக்கு, அந்த மழை ஏதாவது பிரயோஜனப்படுதான்? கிடையாது. உன் ஆசைகள் எல்லாம் ஃபர்ஸ்ட் கழிவா எடுத்தணும், அப்பதான் அந்த மழையோட தண்ணீர் அதில் என்னுடைய அருள் அப்பதான் உனக்கு முழுதா கிடைக்கும். அப்ப சாமியோட அருள் நமக்கு முழுதா கிடைக்கணும் அப்படின்னா சுவாமி என்ன நினைக்கிறாரோ அந்த இலக்குக்கு தகுந்தாப்புல நம்ம நடக்க ஆரம்பிக்கணும். அதுக்கு உதவுறதுக்கு தான் நம்ம சத்யசாயி நிறுவனத்துல பல சேவைகள் செய்யறோம், பல நிகழ்ச்சிகள் வச்சிருக்கோம். இது ஒவ்வொன்றும் நமக்கு அந்த சாமி கிட்ட நெருக்கமா கொண்டு போறதுக்கான ஒவ்வொரு படிகள். அந்த ஒவ்வொரு படியும் நம்ம ஸ்ரத்தையோடையும் சாமியோட பூர்ண அன்பு, நம்ம சாமி மேல ஒரு பூர்ண அன்பையும் வச்சு சாமி மேல பூர்ண நம்பிக்கையோட நம்ம ஒவ்வொரு படியும் நம்ம வச்சோம்னா இந்த நிறுவனம் எந்த இலக்குக்கு நம்ம கொண்டு போகணுமோ கட்டாயம் கொண்டு போகும். ஏன்னா இந்த நிறுவனம் டிரைவர் யாரு, இந்த இன்ஜின் நான் சொன்ன மாதிரி கொழும்புலேருந்து ஜாப்னா கட்டாயம் வரும். அந்த இன்ஜின் வேணா சத்யசாயி நிறுவனமா இருக்கலாம், இந்த இன்ஜின் டிரைவர் யாரு, ஸ்ரீ சத்யசாயி. அது கொண்டு போய் நம்மளை தேர்த்திருக்காங்க. அந்த பூர்ண நம்பிக்கையோட நம்ம சாமியோடைய ஒரு நல்ல வாழ்க்கையை நம்ம வாழ்வோம். இந்த ஒரு நிறுவனம் 50 ஆண்டுகள் மட்டும் இல்லாம இன்னும் பன்மேலும் சாமியோடைய பெரும் காரியங்களும் சாமியோட பெரும் அருளால் நடக்கட்டும். எனக்கு இந்த குடும்பம் இங்கே ஜாஃப்னாக்கு எனக்கு வாய்ப்பு அளித்ததுக்கு இங்க இருக்கிற எல்லா பெரியோர்களுக்கும் சுவாமிக்கும் என்னுடைய சிறந்தாழ்ந்த வணக்கங்கள், சாமியுடைய நன்றிகள். ஜெய் சாய்ராம்.